தேங்க்யூ ஜீசஸ். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் பெரியவர். எப்பவுமே சரி, பெரியவர் ஆராதிக்கும் போது சும்மா அந்த சில்லறத்தனமாக ஆராதிக்கூடாது, நல்லா ஆராதிச்சிடணும். சொல்லுங்க ஆமே. ஆமாம், பழைய ஏற்பாட்டில் எத்தனையோ கட்டளை. ஆமாம், ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணி கேட்டிருக்கிறேன். 613 கட்டளையும் 4000 நியமங்கள் இருக்கான். நியமங்கள்னா அது என்னன்னு, அது எப்படி வரும்னு தெரில, எனக்கு சரியா தெரில. ஆமென். அவ்வளோ கட்டளை, அதுலேயும் பிரதானமாக ஒரு 10 கட்டளை இல்லை. இப்போ நமக்கு 4000 விட்டுருங்களேன், 613 கட்டளை. அதில் பிரதானமாக 10 கமாண்ட்மெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாம், இது எல்லாத்தையும் அடித்து உடைச்சிட்டு ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் எல்லாத்தையும் அந்த சாராம்சத்தை கொண்டு வந்து ஒன்றில் வச்சுட்டார். சொல்லுங்க அல்லேலூயா. அது என்ன ஒன்று சொல்லுங்களேன், என்ன கட்டளை? புதிய ஏற்பாட்டில் இந்த 613 + 10 எல்லாத்தையும் அடக்கின மாதிரி ஒன்றை வச்சார். அது என்ன சொல்லுங்க பாபு? உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அதுதான் வர்ஷிப். கை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாபு. ஹல்லேலூயா. ஆமே. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஆராதனையை இது ஆராதனை தானே, செய்தி தான் முக்கியம். ஆமேன். சிறப்பு செய்தியாளர்னா அதுக்கு ஒரு தனி மரியாதை உண்டு. வர்ஷிப் லீடர்ஸ்னா ஆராதனை தானே அப்படின்னு சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ வந்திருக்கிறாங்க, நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பாவம். சொல்லுங்க மூத்த ஊழியர் இவங்க முன்னாடிலாம் நின்று நான்லாம் நின்று என்ன சொல்றது சொல்லுங்க. ஆமே. 2 ஜாமவான்கள் உட்காந்துருக்கிறாங்க, அப்படியே சின்ன ரயில் வண்டி மாதிரி நான் நின்றுக்கிறேன். சொல்லுங்க ஆமே. இப்போ இப்படி சொல்லுவோமா? அந்த பக்கம் பெரிய ஆளுங்க, இந்த பக்கம் சின்ன பசங்க. சொல்லுங்க ஆமே. எப்பவுமே நான் 3 பேருக்கு நின்னாலும் சரி, வெயிட் அந்த பக்கம் தான். கை தட்டிடுறாமே சொல்லுங்க. என்னப்பா? ஆமாம் தானே. நம்ம 3 பேரில் 4 பேர் நின்னாலும் சரி, வெயிட் எப்பவுமே அந்த பக்கம் தான். ராமேன்னு சொல்லுங்க பாப்போம். இந்த மாதிரிலாம் மூத்த ஊழியர்கள் நமக்கு கிடைச்சிருக்கிறது. இப்போ அப்பா சொன்னது மாதிரி நம்மலாம் கொடுத்து வச்சிருக்கிறோம். சொல்லுங்க ஆமேன். பாக்கியவான்கள் சொன்னால் சின்ன அப்படியே லோக்கல் தமிழில் சொல்லணும்னா கொடுத்து வச்சவங்கன்னு அர்த்தம். பைபிளில் பாக்கியவான் போட்டிருக்கு. அதுக்கு என்ன கொலோக்கியெல்லாம் சொல்லணும்னு சொன்னால் கொடுத்து வச்சிருக்கிறோம். சொல்லுங்க ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்கள் இப்போ ஸ்பெண்ட் பண்ணுறீங்களே, காலையில் இப்போ நாளைக்கு இந்த ஆராதனையில் இந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணுறீங்களே, இதெல்லாம் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கொடுக்குறீங்க. ஆமேன். கொடுத்து வச்சிருக்கிறீங்க. கொடுத்து வச்சது உண்மைன்னு சொன்னால் மீண்டும் நம்ம கரங்கள் பெற்றுக்கொள்ள போவதும் உண்மை. எதுமாரி ஆமேன்னு சொல்கிறீங்க. அதான் ஒரு பாட்டு உண்டு இல்லை, உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் அது வீணாய் போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஆமேன். அப்போ நல்லா கவனிங்க, எல்லா கட்டளையும் உள்ளடக்கின மாதிரி அதை எல்லாத்தையும் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது. அதுதானே உண்மை. ஆமேன். ஒன்றுக்கே நாக்கு தள்ளுதா இல்லையா? சொல்லுங்க அல்லேலூயா. பொய் சொல்லாதிருப்பாயாக, சொல்லாமல் இருக்க முடியுதா? சொல்லுங்களேன். களவு செய்யாதிருப்பாயாக, ஒரு சின்ன களவாது செய்யாமல் இருக்க முடியுதா? சொல்லுங்க அல்லேலூயா. சரி, அதெல்லாம் விட்டுருங்களேன். ஓய்வு நாளை சரியா பண்ண முடியுதா? எதனா ஒரு காது குத்தி வச்சிடுறான், ஒரு கல்யாணத்தை வச்சு விடுறானுங்க, போய் தான் ஆகணும். போலனா தாய் மாமே தாய் மாமி போலனா சண்டை வந்துடுது. அப்போ சர்ச்சை கூட விட்டுட்டு என்ன செஞ்சிடறோம், போயிடுறோம். அப்போ நம்மளால் ஒரு சின்ன கட்டளை கூட ஃபாலோ பண்ண முடியாது. ஆமீன் சொல்லுங்களேன். அதனால தான் ஆண்டவர் பார்த்தாரு, எப்பா நீ எதுவுமே செய்யாத, உனக்கு பதிலாக நான் எல்லா நியாயபரமான கட்டளையும் செஞ்சு முடிச்சிட்டேன், நீ என்ன உட்காந்து ஆராதிங்கிறாரு. ஆமீன் சொல்லுங்களேன். அப்போ என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் நல்ல முழு மனசோட, அதாவது அந்த வார்த்தையை சொல்லுங்க பாப்போம், முழு ஆத்துமாவோடும், அப்புறம் ஃபர்ஸ்ட் தேவனாகிய கர்த்தரை முழு உள்ளத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும் ஆராதி. அன்பு கூறுன்னா ஆராதனை. சொல்லுங்க ஆமேன். ஆராதிச்சா போதும். முழுசா நீங்க கொடுத்து, முழுசா அதை காலையிலே சொன்னேன், ஆத்துமா ஓப்பன் ஆகி ஒரு ஆராதனை செஞ்சிட்டீங்கன்னா போதும், நீங்க எல்லா கட்டளையும் ஃபாலோ பண்ண மாதிரி. ஆமேன் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால நம்ம சேர்ந்து கொஞ்ச நேரம் நல்லா ஆராதிக்க போறோம். கடவுளுடைய வார்த்தையோட சேர்ந்து நம்ம ஆராதிக்க போறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த கையை வைத்து ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆராதனை. அப்படி கண்ணை மூடி ஆராதனை, ஆராதனை. நல்லா கவனிங்க. ஆராதனை அப்படிங்கிறது நம்ம சொல்லி செய்கிறது இல்லை. சொல்லுங்க ஆமே. எப்படி? ஒருத்தர் சொல்லி வர்றது பார்த்தீங்கன்னா அது கட்டாயத்தில் வர்றது. சொல்லுங்க ஆமே. அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண உடனே நீங்களா சேர்ந்து அப்படியே ஒரு ஆமேன்னு சொல்கிற வரைக்கும் நீங்கள் பண்ணுறீங்க பாருங்க, அதுதான் முழு உள்ளத்தோட, முழு பலத்தோட, முழு ஆத்மாவோட. சொல்லுங்க அல்லேலூயா. முழு உள்ளம்னா என்னது? ஆவி. முழு ஆத்மாவனா ஆத்மா. முழு பலம்னா
சரீரம். சொல்லுங்க ஆமென். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை இணைச்சு நம்ம செய்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் ஆராதனை. எதை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே இந்த ராத்திரி வந்திருக்கிற எங்களுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு தெரியல, ஹல்லேலூயா, இன்னைக்கு செஞ்சு தான் அனுப்ப போறாரு, ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி கையை வெட்டி சொல்லுங்க பாப்போம். ஆராதனை ஆராதனை ஆராதனை. வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். கமான் கமான், கூட பாடுங்கம்மா. பாடுங்க பாடுங்க. ஆராதனை ஆராதனை ஷபரபலபதரபலபதனமரா ஆராதனை. ஒன் மோர் டைம். Jesus, Holy Spirit, Holy Spirit. ஆராதனை உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி. சொல்லுங்க சொல்லுங்க. உமக்கு தேங்க்யூ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நாங்கள் பாடும்போதே ஒரு சூழ்நிலை மாறட்டும், இந்த அட்மாஸ்பியர் மாறட்டும். ஆடைகி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆரா ஷேகமகமரபலதனமரா. தேங்க்யூ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆரா. சூழ்நிலை மாறுது, நீங்க பாட பாட உங்க சூழ்நிலை மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆமா ஆமா, எஸ் எஸ் எஸ். நல்லா சத்தமா வந்து கையை மேட்டி சொல்லுங்க பாபு. ஆராதனை ஓ ஓ. ஒரு மகிமை கர்த்தாவே, உங்க மகிமை. எந்த தேவையோட வந்திருப்பீங்க, எதை நினைச்சு நீங்க வந்தீங்களோ அதை கர்த்தர் செய்ய போறார். ஜீசஸ் 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 ஜீசஸ். நல்லா ஒருமுகப்படுத்தி யூனிட்டியா, ஒற்றுமையா ஒற்றுமையா இணைஞ்சு சேர்ந்து சொல்லுவோம். ஆராதனை உமக்கு மகிமை. ஜீசஸ், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ. சொல்லுங்க. உமக்கு புரபலபபதனமரா மகிழ்ச்சி. கையவேர்த்தி நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி அப்பா. Wonderful, 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 wonderful. கோடி கோடி நன்றி ஐயா, மறக்காமல் நினைச்சவரே, மனதார நன்றி சொல்கிறே. உங்களை எங்களை நினைச்சவரே, மறக்காம மக்கு நன்றி, மனதார நன்றி சொல்கிறே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, ஏசப்பா நன்றி. நம்ம பாட பாட ஏதோ நடக்குது. ஆமா ஆமா ஆமா, சும்மா இல்ல ஆராதனை, சும்மா இல்ல. நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. நம்ம பாட பாட சும்மா இல்ல, ஏதோ சும்மா உட்கார்ந்து பாடணும் இல்ல. ஆமா ஆமா, நல்ல ஹார்ட்ட தர நீங்க சொல்ல ஆரம்பிக்கும் போது உடல்ல ஏதோ நடக்குது, உங்க சரீரத்துல ஏதோ ஒரு மாற்றம் வருது. எஸ் எஸ், நன்றி. உங்க ஸ்பிரிட்ல, உங்க ஆவியில ஏதோ ஒரு பெரிய மாற்றம் வருது பாருங்க. நல்ல கண்ண மூடி யாரையும் பார்க்காம, ஆமா ஆண்டவரை மட்டும் பார்த்து, இயேசுவை மட்டும் பார்த்து நீங்க சொல்ல 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 உங்க ஆவியில ஒரு விடுதலை, உங்க ஆவியில ஒரு விடுதலை, உங்க ஸ்பிரிட்ல ஒரு விடுதலை. எஸ், thank you Holy Spirit. நன்றி நன்றி ஐயா,
கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி. நீங்க மட்டும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, நன்றி அப்பா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. கையை வைத்து ஆராதனை ஆராதனை ஆராதனை. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. நல்ல தலைக்கு மேல ரெண்டு கையை தட்டி இயேசு ராஜாவுக்கு நன்றின்னு சொல்லுங்க பாபா. நல்லா நல்ல நல்ல கை தட்டி நன்றி இயேசப்பா சொல்லுங்க பாபா. ஆவியானவரே உமக்கு நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்மோடு அசைவாடி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆமா, ஆவியானவர் இல்லைன்னு சொன்னா ஆமேன், அங்க விடுதலை இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ வந்த உடனே அருமையாக ஒரு வார்த்தை சொன்னாங்க, நம்புறேன்ப்பா, உங்களை நம்புறேன்ப்பான்னு சொல்லி சொல்லுங்க ஆமே. ஆக்சுவலாக நானும் அதை நம்பி அந்த அந்த ஸ்டெப்ஸ் வந்து வரும்போது அந்த வார்த்தை தான் எனக்குள்ளே வந்துருச்சு, நம்புறாண்டுவரேன்னு சொல்லி. கரெக்டாக இங்கே வந்து பார்த்தா அதே பாட்டு, நம்புறேன்ப்பா சொல்லுங்க ஆமே. உடனே இந்த பாட்டு எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நம்புவேன் இன்னும் நம்புவேன். இல்லை அதே ஸ்கேல். ஏன் நம்பிக்கையே நீங்க தான். நீங்க சொல்லுங்க, நான் நம்புவேன் இன்னும் ஏன் நம்பிக்கையே நீங்க தான். உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது, உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. இந்த பாட்டு தெரியுமா உங்களுக்கு? பாட்டு தெரியுமா? சொல்லுங்க ஆமே. தெரியாதா? உங்க அழகான முகம் ரொம்ப அருமையான பாட்டு. நம்ம சேர்ந்து பாடுவோமா? நல்ல கைத்தட்டி பாடலாமா? லிரிக்ஸ் வருமா? ஓகே. உங்க அழகான முகம் பாருங்க, அந்த பாட்டில் உங்களை நம்புறேன். சரி, லிரிக்ஸ் முதல்ல வரட்டும், அதுக்குள்ள நம்ம பாடுவோமா? கைத்தட்டி பாடுவோமா? உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது, உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. பாடுங்க. உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்கு. 6-8. உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது, நான் நம்புவேன் இன்னும் நம்புவேன், என் நம்பிக்கையே நீங்க தான். பாடுங்க. நான் நம்புவேன் இன்னும் நம்புவேன், என் நம்பிக்கையே நீங்க தான். அழகான முகம், உங்க அழகான முகம், உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. சொல்லுங்க. உங்க அழகான முகம், உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. ஆபிரகாம போல நானும் நம்புவேன், ஈசாக்க போல நான் நம்புவேன். அவ்வளவுதான். பாடுங்க, நீங்க பாடுங்க. சூப்பரா பாடுறீங்களே, இதுக்கே தேவையில்ல. பாடுங்க, நீங்க பாடுங்க. போல நான் நம்புவேன். நல்லா கவனிங்க. ஒண்ணுமே இல்லை என்றாலும் நம்புவேன். சொல்லு. ஒண்ணுமே. இப்போ எல்லாமே இருந்தாலும் நம்புவேன். எப்படி? அவ்வளவுதான். இப்ப கைத்தட்டி நம்புறேன்ப்பா, நான் நம்புவேன் இன்னும் நம்புவேன், என் நம்பிக்கையே நீ. அவ்வளவுதான். சூப்பர். நான் நம்புவேன் இன்னும் நம்புவேன், என் நம்பிக்கையே நீங்க தான். உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது,
உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்து. பாடுங்க. உங்க அழகான முகம், உங்க அழகான என்ன தூக்கி. நல்லா கவனிச்சு பாடுங்க. யோசேப்பை போல, யோசேப்பை போல நானும் நம்புவேன், யோபுவை போல நான் நம்புவேன். பாடுங்க. யோசேப்பு யோபு. பாடுங்க. வந்துருச்சு. பார்த்து பாடுங்க, பார்த்து பாடுங்க. யோபுவை போல. அடுத்து. ஆஹா, அவமானம் வந்தாலும் நம்புவேன். பாடுங்க. அவமானம் நம்புவேன், எல்லாமே இழந்தாலும் நம்புவேன். ஆஹா, எல்லாமே. அவ்வளவுதான். இப்ப தலைக்கு மேல கை தட்டி நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே நீங்க சத்தமா. நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே நீங்கதான். உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது, உங்க அழகான குரல் என்ன தூக்கி. ஆமா, அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது. தேங்க்யூ அப்பா. உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. உண்மைதானே? இந்த பாட்டு உண்மைதானே? எதுவுமே உண்மைன்னு சொல்றீங்க. சில வேளைகள் அப்படி அழும் போது, காலில் பாடின அந்த மாதிரி அழும் போது அந்த அழகான முகம். சொல்லுங்க ஆமே. ஏசப்பா முகம் எப்படி இருக்கும்? எல்லாம் பார்த்துருக்கீங்களா? யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? ஏசப்பா முகத்தை பார்த்துருக்கீங்க? கேட்டாம்பர் ஒரு கேள்வின்றீங்களா? ஸோ ஏசப்பா முகத்தை பார்த்துருக்கீங்களா? ஆமென். பார்த்தேன்னு சொல்லுங்க. இல்லை இல்லைன்னுங்க. பார்த்துருக்கீங்களா? கை வைத்துங்க. இல்லை. அப்போ இல்லை. பார்க்கலன்னா கை வைத்துங்க பாப்போம். சில பேர் யோசிக்கிறாங்க, பார்த்தேன்னு சொல்றதா பார்க்கலன்னு சொல்றதா? 20 வருஷம் 30 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம் விசுவாசியா இருக்கிறோம். பார்த்தேன்னு சொல்லிட்டா எப்படி பார்த்தேன்னு கேட்பாங்க, பார்க்கலன்னு சொல்லிட்டா அசிங்கம். அதனால அமைதியா உட்காந்துருக்குறாங்க. சொல்லுங்க ஆமே. சரி, இப்படி கேட்குறேன். அந்த போட்டோல பார்த்துருக்கீங்களா? அந்த சிலுவை காட்சியில் பார்த்துருக்கீங்களா? அதுதான் ஜீசஸ்ல? ஆமாவா? அதுதான் இயேசுவா? இயேசுவோட முகம் அதுதானா? இல்ல, அது யாரோ. சொல்லுங்க ஆமே. ஆமா, அதெல்லாம் வச்சுக்கிட்டு வீட்டில் மாட்டிக்கிட்டு அப்போ சில பேர் பார்த்தாலே அப்படியே அந்த கிராஸ் பண்ணும்போது, அந்த போட்டோவை கிராஸ் பண்ணும்போது ஓ. ஏன்னா யார் அவரு? அவர் தான் ஏசப்பாவா? சொல்லுங்க ஆமே. அவரு இல்ல. சொல்லுங்க அல்லேலூயா. அது ஏசப்பா இல்ல. ஏசப்பா முகம் அழகு. அந்த முகத்தை எங்க பார்க்க முடியும்? இங்க தான் பார்க்க முடியும். ஆமென். சொல்லுங்க ஆமென். உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது, உங்க அழகான குரல். அந்த குரல் தான் முகம். அந்த குரல் எங்க? இதுதான் அந்த குரல். பேசுறாரா? வாரம் பேசுறாரா? இப்ப காலையில பேசினாரா? இப்ப பேசுவாரா? சொல்லுங்க ஆமே. இதுதான் அந்த குரல். அந்த குரல் தான் முகம். சொல்லுங்க அல்லேலூயா. அந்த குரல் தான் நமக்கு முகம். சொல்லுங்க அல்லேலூயா. சில வேளைகளில் சில வார்த்தைகள் கேட்கும்போது உள்ள அசைதா? சொல்லுங்க அல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய முகம். எத்தனை ஆமேன்னு சொல்றீங்க? கையை வைத்து ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, இதுதான் நமக்கு பேசு, இதுதான் நமக்கு சாதம். ஃபாதர் அப்பா சொல்ற மாதிரி உங்க வேதம் தான் எனக்கு சாதம், அது உங்க பாதம் தான் எனக்கு சாதம். சொல்லுங்க அல்லேலூயா. வேற ஒண்ணுமே அதுதான். பாருங்க, உங்க அழகான முகம் உள்ளத்தை அசைக்குது, உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. அடுத்த பாருங்க, நான் நம்புறேன் இன்னும். பாடுங்க பாடுங்க, எப்பெல்லாம் பாடுங்க பாடிட்டே இருங்க. என் நம்பிக்கையே நீ. பாருங்க, இந்த 2 லைன் வருது. ஒன்று, நான் நம்புறேன்ப்பா. எப்படி? முதல்ல என்ன? சத்தமா சொல்லுங்க. என்னவா? நீங்க எல்லாம் பேசணும் அப்படின்னு நான் போயிடுவேன். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கை வைத்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்னவா? நம்புறேன்ப்பா. ரெண்டாவது என்ன சொல்லுதுங்க? நம்பிக்கையே நீங்க தான்ப்பா. முதல்ல நம்புறேன்ப்பா, ரெண்டாவது நம்பிக்கையே நீங்க தான்ப்பா. ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? நான் நம்புறேன் என் நம்பிக்கையே. இன்னொரு பாட்டு இருக்கா, நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், 100க்கு 100 உங்களை நம்புவேன். சொல்லுங்க ஆமென். பாருங்க, ரெண்டுத்துக்கு டிஃப்ரெண்ட் இருக்கு. நான் நம்புறேன்ப்பான்னு சொன்னா அது சாதாரணம். சொல்லுங்க ஆமென். உங்களையும் நம்புறேன், வீட்டுக்காரையும் நம்புறேன். சொல்லுங்க ஆமென். உங்களையும் நம்புறேன்,
அதை நாளைக்கு தரேன்னு சொன்னானே 10,000 ரூபாய், அவனையும் நம்புறேன். உங்களையும் நம்புறேன், அந்த டாக்டரையும் நம்புறேன். சொல்லுங்க ஆமென். உங்களையும் நம்புறேன், என் பிள்ளையும் நம்புறேன். கடைசி காலத்தில் சோறு போடும் அப்படின்னு சொல்லி என் பிள்ளையும் நம்புறேன். உங்களையும் நம்புறேன், அந்த அந்த ஆளையும் நம்புறேன். உங்களையும் நம்புறேன், என் உத்தியோகத்தையும் நம்புறேன், என் வேலையும் நம்புறேன்னு அர்த்தம். சொல்லுங்க ஆமென். அது வேற. ஆனா என் நம்பிக்கையே நீங்க தானா? ஆண்டவரே, என் பிள்ளை இருந்தாலும் இல்லாவிட்டாலும், இந்த வேலை இருந்தாலும் இல்லாவிட்டாலும், இந்த சொத்து எனக்கு கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் நீங்க போத ஆண்டவரே அப்படின்னு சொன்னா என் நம்பிக்கையே நீங்க தான் அர்த்தம். கை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு என்ன அடையாளம் பார்த்தீங்கன்னா, ஒரு கர்த்தருடைய பியூர் ஆர்த்தோடாக்ஸ் கர்த்தருடைய பிள்ளைக்கு என்ன அடையாளம்னா, இங்க அங்கெல்லாம் இல்ல, ஒரே ஸ்ட்ரெயிட் ஃபோக்கஸ் தான். உங்களை மட்டும்தான் நம்புறேன். சொல்லுங்க ஆமென். வீட்டுக்காரரும் அப்படியே நல்லா, அவங்களும் நல்லா எசைஞ்சிருப்பாங்க. சொல்லுங்க ஆமென். அப்படியே பின்னி பிணைஞ்சிருப்பாங்க. எப்படியா? ஆமாம், எங்கே போனாலும் ஒன்றா தான் போவாங்க, ஒன்றா தான் வருவாங்க. ஆமாம், ஒரு நிமிஷம் கூட நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுதலைங்கிற மாதிரி ஆண்டவர் சொன்னது நடக்குதோ இல்லையோ, ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க? அப்படியே இருப்பாங்க. வீட்டுக்காரரும் ஒய்ஃப், அதாவது கணவன் மனைவி விடுங்களேன். சில யூத் பிள்ளைங்களாம் அப்படியே இருப்பானுங்க பாருங்க, தேவையில்லாத லவ்ல உழுந்து, ஆமாம் தேவையில்லாத காலத்தில் விழுந்து அப்படியே இருப்பானு, ஒரு மாதிரி ஒரு மார்க்கமாக இருப்பானு பாருங்க. ஒரு போதை, லவ் போதை. சொல்லுங்க ஆமென். என்ன போதை? ஒரு லவ் போதைல அப்பா சொன்னா கேட்காது, அம்மா சொன்னா கேட்காது, முக்கியமா பாஸ்டர் சொன்னா கேட்காது. என்ன காது அது? என்ன காது அது? அது கேட்காது. அது சுத்தமா என்ன பண்ணுது? கேட்காது. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆனா லாஸ்ட்ல ஒரு நாள் எல்லாத்தையும் முடிச்சு எல்லாம் அப்படியே சீரழிஞ்சு போய் தலை மேல கை வச்சுன்னு, என் போதகரின் சொல்லை நான் கேளாமல் போனேன்னு சொல்லி அழுவாம் பாரு ஒரு நாள். என்னன்னு தெரியல, அந்த வார்த்தை தான் வந்துட்டே இருக்கு காலில் இருந்து. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென். நிறைய பேர் பார்க்குறோம் அந்த மாதிரி. ஆமா, சொன்ன எது சொன்னாலும் கேட்காது. என்னதான் இருந்தாலும் சரிங்க, இந்த உலகத்துல எல்லாமே ஒரு நாள் எல்லாம் விட்டுட்டு போற அன்பு தான். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆனா எந்த ஒரு தேவ பிள்ளை, ஆண்டவரே எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும், அதான் பாருங்க, எல்லாமே இருந்தாலும் நம்புவேன், ஒண்ணுமே இல்லை என்றாலும் நம்புவேன், எல்லாமே இருந்தாலும் நம்புவேன். எல்லாம் இருக்கும்போது நம்பிக்கை ஆட்டோமேட்டிக்கா வரும். ஆனா எல்லாம் விட்டுட்டு போகும்போது நம்பிக்கை சுத்தமா வராது. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு, ஒரு ஆண்டவருடைய தேவனுடைய ஒரு பியோர் தேவனுடைய பிள்ளை. எப்படி? கலப்படமான தேவனுடைய பிள்ளை இல்ல, ஒரு பியோர் தேவனுடைய பிள்ளைக்கு என்ன அடையாளம் சொன்னா, வீட்டுக்காரே இருந்தாலும், பிள்ளைகளே இருந்தாலும், சொத்தே இருந்தாலும், பணமே இருந்தாலும், ஜுவல் இருந்தாலும், எல்லாமே லேண்டு, வீடு, அதை இது எல்லாமே, கழனி காடு, விவசாயம், அதை இது எல்லாம் இருந்தாலும் சரி, இதெல்லாம் பின்னாடி ஆண்டவர் நீங்க மட்டும்தான் என் நம்பிக்கை அப்படின்னு இருப்பாங்க. நல்லா கை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். நீங்க அப்படிதான் இருக்கணும். சொல்லுங்க ஆமென். நீங்க அப்படிதான் இருக்கணும். இங்க வந்திருக்க நீங்க அப்படிதான் இருக்கணும். சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. எனக்கு ஒரு 1,00,000 ரூபாய் ஒரு தேவை இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ 1 லேக் எனக்கு தேவை இருக்கு. இந்த தேவை நாளைக்கு கண்டிப்பா செட்டில் பண்ணணும். எக்ஸாம்பிள் சொல்றேன், நாளைக்கு செட்டில் பண்ணி ஆகணும். இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ போய் நான் என்ன செய்யறேன், இப்போ ஜெகன் கிட்ட போய் எனக்கு 1,00,000 ரூபாய் வேணும்யான்னு சொல்றேன். ஆனா அவர்கிட்ட இல்லைன்னு எனக்கு தெரியும். எப்படி? அவர்கிட்ட இல்லைன்னு தெரியும். இப்போ எனக்கு எப்படி இருக்கும்? ஹார்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குமா? ஒரு திருப்தியாக இருக்குமா? நான் போய் ஜெகன் இல்லைன்னு சொன்ன உடனே யாருக்கிட்ட அரேஞ்ச் பண்ணி கொடுங்கய்யா அப்படின்னு சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறாரு? நான் கண்டிப்பாக நான் என்ன செஞ்சிடறேன், எங்கேயாவது பார்த்துறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் சொல்லிட்டு அவர் போனதுக்கப்புறம் எனக்கு எப்படி இருக்கும்? அப்பயும் நிம்மதியாக இருக்குன்றீங்களா? இல்லை, ஏன்னா இன்னும் பணம் யாருக்கிட்ட இருக்குன்னு தெரில. இல்லைங்க ஆமென். அவரை நம்புகிறேன், அவர் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லிட்டாரு. ஆனா அவர் எங்க கேட்பாரு, யாருக்கிட்ட கேட்பாரு, அது பணம் கிடைக்குமா கிடைக்க முடியாத, நாளைக்கு செட்டில் பண்ணணும், என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னா அதற்கு பெயர் தான் ஃபர்ஸ்ட் நம்புறேன். அது பேர் நம்பிக்கை. ஆனா இது அப்பா கிட்ட போறேன், அவர்கிட்ட 1,00,000 ரூபாய் இருக்குன்னு எனக்கு தெரியும். சொல்லுங்க ஆமென். எப்படி? எனக்கு கொடுக்க போறவர் யாருன்னு தெரியும், இருக்குன்னு தெரியும். எனக்கு கொடுக்க போற அப்பா பயசப்பா, அவர்கிட்ட 1,00,000 ரூபாய், 1,00,000 ரூபாயில பல லட்சம் அவர்கிட்ட இருக்குன்னு எனக்கு. கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இதே தீர்க்க தரிசனம். சொல்லுங்க ஆமே. உடனே நினைக்கிறீங்க நீங்க, உடனே பாஸ்டர் கிட்ட இருக்குது. சத்தியமா ஒண்ணும் கிடையாது. சொல்லுங்க ஆமே. உண்மையா சொல்றேன், நான் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம். அப்பா பாரங்கள்லாம் சொன்னாங்க. உண்மையிலே 1 ரூபாய் கிடையாது. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நான் ப்ராப்பர்ட்டிக்காக சொல்றேன், உங்க கையில அநேக லட்சங்களை நான் பார்க்கறேன் இயேசுவின் நாமத்தில். சொல்லுங்க ஆமென்.
கைத்தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. நீங்களா கைத்தட்டி ஆமேன்னு சொல்லுங்கய்யா. அல்லேலூயா. உண்மையா சொல்றேன், இன்னைக்கு கையில ஒத்த ரூபாய் இல்லை. சொல்லுங்க அல்லேலூயா. ஒருவேளை எனக்கு காணி கொடுக்குறது காசு இல்லைன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா இயேசுவின் நாமத்தை நான் சொல்றேன், நான் இந்த கை பல லட்சங்களை பார்க்க போகுது இயேசுவின் நாமத்துல. ஆமென். இந்த கரங்கள் நல்லா கைத்தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். இது ப்ராபசி, இது தீர்க்க தரிசனம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, கதையை கவனிங்க. அவர்கிட்ட இப்ப பல லட்சம் இருக்குன்னு எனக்கு தெரியும். இப்ப நான் போய், அதுவும் எனக்கு செல்ல பிள்ளை அவரு, சாரி அவருக்கு நான் செல்ல பிள்ளை. சொல்லுங்க ஆமே. செல்ல பிள்ளை, நான் ரொம்ப செல்ல பிள்ளைன்னு வச்சுங்களேன். இப்ப பாருங்க, இப்ப நான் போய் கதவை தட்டி, அப்பா இந்த மாதிரி எனக்கு 1 லட்சம் ரூபாய் தேவை இருக்குப்பா அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட், டேய் மவனே என்னடா கேட்டுட்டு இருக்க, எடுத்துட்டு போடா அப்படின்னு சொன்னாருன்னா என் நம்பிக்கையே நீங்கதான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுது, நான் விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்பதை நான் சத்தமா சொல்லுங்க அறிந்திருக்கிறேன். அதனாலதான் மனுஷனை பார்த்து நம்பிக்கையே நீங்கன்னு சொல்லக்கூடாது, அவரை பார்த்து தான் சொல்லணும். மனுஷனை பார்த்து நம்புறேன்னு சொல்லிட்டு போயிடுங்க, பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தரேன். எப்படி? ஒரு மனுஷனை பார்த்து நம்புறேன் உங்களை நம்புறேன்ப்பா சொல்லிட்டு போயிடுங்க. ஆனா எந்த மனுஷனையும் பார்த்து என் நம்பிக்கையே நீங்க தான் சொன்னீங்கன்னா காலி. அந்த வேர்டை யாரை பார்த்து தான் சொல்லணும்? அவரை பார்த்து மட்டும்தான் சொல்லணும். ஆமா, ஈவன் கணவனா இருந்தாலும் சரி, மனைவி, பிள்ளை, அவன் இவன் எவனை பார்த்து அந்த வார்த்தை சொல்லக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு சொல்லிட்டு போறேன் உங்களுக்கு நான். ஆமே. சும்மா சொல்லுங்க, எப்பா நம்பி இருக்கிறோம்ப்பா, கொஞ்சம் பாருப்பா அப்படின்னு செய்ப்பா அப்படின்னு சொல்லலாம். ஆனா எப்பா நம்பிக்கையே நீதான்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த வேர்டுக்கு உரியவர் நம்ம ஆராதிக்கிற இயேசு மட்டும்தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஒருவேளை லைவ்ல யாருன்னா இனிமே பார்க்க போறீங்கன்னு சொன்னா ஆமே. ஆமா, இந்த வீடியோ யூடியூப்ல வரும். ஆமே. யாருன்னா பாப்பீங்கன்னு சொன்னா எந்த மனுஷனையும் பார்த்து என் நம்பிக்கை நீதான் சொல்லாத. எந்த கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்து, பாய் ஃப்ரெண்டை பார்த்து என் நம்பிக்கையே நீதான் அப்படின்னு சொல்லக்கூடாது, உதைப்பேன். சொல்லுங்க ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கைக்கு ஒரே நம்பிக்கையே நீதான் சொல்லி அந்த வேர்டுக்கு காப்பிரைட் எடுத்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. அவரை பார்த்து என் நம்பிக்கையே நீதான் சொல்லி பாரு. வாலிப தம்பி தங்கச்சி, அவரை பார்த்து என் நம்பிக்கையே நீதான் ஒரு வார்த்தை மனசை திறந்து 100% சொல்லி பாரு. அதுக்கப்புறம் எப்படி நடத்துறாரு பாரு. சொல்லுங்க ஹல்லேலூயா. ரொம்ப டிஃபரெண்டான, நம்ம அறியாத வழி நடத்துகிற ஆண்டவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அதனால கொஞ்ச நேரம் அப்படியே எழுந்துருந்து ஹல்லேலூயா தேங்க் யூ எழுந்துருந்து அந்த பாட்டை பாடி ஏசப்பா நாமத்தை உயர்த்த போறோம். தேங்க் யூ லோ. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோல் இல்ல. முதல்ல இந்த பாட்டு பாடுவோம், அப்புறம் அந்த பாட்டு பாடுவோம். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென். பாடுவோமா? என் நம்பிக்கையே நீங்கதான். அப்படியே பாடுங்க. உங்க அழகான முகம் என் உள்ளத்தை, உங்க அழகான குரல் என்ன தூக்கி, எல்லாரும் சேர்ந்து உங்க அழகான என் உள்ளத்தை, வண்டர்ஃபுல், உங்க அழகான குரல் என்ன தூக்கி. ஒரே வாட்டி சொல்லிட்டு அப்புறம் பீட்டோட பாடுவோம். நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன், என் நம்பிக்கையே. ஆமா, இந்த பாட்டுல எப்பெல்லாம் என் நம்பிக்கைன்னு வருதோ அப்பெல்லாம் 2 கையை உயர்த்திடணும். சொல்லுங்க ஆமென். எப்படி? இந்த பாட்டை தொடர்ந்து பாட போறோம். எப்பெல்லாம் இந்த பாட்டுல நம்பிக்கையேன்னு வருதோ அப்ப என்ன செஞ்சிடணும்? அப்படி 2 கையை தூக்கிடணும். சொல்லுங்க ஆமென். பாடுவோமா? பீட்டோட பாடுவோமா? 1 2 3 4. உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது, உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது, உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. நான் நம்புறேன், இன்னும் நம்புறேன், என் நம்பிக்கையே நீங்கதான். சூப்பர். நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன், என் நம்பிக்கையே நீங்கதான். ஆபிரகாம போல நானும் நம்புவேன். கைதட்டி. ஈசாக்க போல நான் நம்புவேன். எல்லாரும் சொல்லுங்க. ஆபிரகாம போல நான் நம்புவேன். வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல்.
ஈசாக்க போல நான் நம்புவேன். ஒண்ணுமே இல்லை என்றாலும் நம்புவேன். அப்பாவை பார்த்து சொல்லுங்க, ஒண்ணுமே இல்லைனாலும் சரி, சாப்பாட்டுக்கு வழினாலும் சரி, நான் நம்புவேன்ப்பா. எல்லாமே இருந்தாலும் நம்புவேன். ராஜா ராஜா எல்லாமே இருந்தாலும் நம்புவேன். நம்புவேன், நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே நீங்கதான். சொல்லுவோம், நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். நம்பிக்கைப்பா, என் நம்பிக்கையே நீங்கதான். உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது. உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது. உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. யோசேப்ப போல நானும் நம்புவேன். பாடுங்க, யோபுவ போல நான் நம்புவேன். யோசேப்ப போல, யோசேப்ப போல நான் கூட பேசிட்டே இருக்கிறார். நம்பிக்கை ஒருவேளை யார் மேல இருந்துச்சு சொன்னா இன்னைக்கு மாத்துங்க, இன்னைக்கு மாத்துங்க. இந்த பாடல் வழியா சொல்லுங்க, அவன் உங்களை தான் நம்புற ஆண்டவரே. அவமானம் வந்தாலும் நம்புவேன். அவமானம் வந்தாலும், அவமானம் வந்தாலும் நம்புவேன். எல்லாமே எல்லாமே இருந்தாலும் இழந்தாலும், சொல்லுங்க, எல்லாமே இழந்தாலும், எல்லாமே இழந்தாலும் நல்லா கை தட்டி நம்புவேன். நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே நீ சொல்ல சொல்ல நம்பிக்கை பெருகுது. நம்புவேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே நீங்கதான். அண்ணால போல நான் நம்புவேன். ரூத்த போல நான் நம்புவேன். சொல்லுங்க, அண்ணால போல நான் நம்புவேன். ரூத்த போல நான் நம்புவேன். பிறர் என்னை தூற்றினாலும் நம்புவேன். சொல்லுங்க, பிறர் என்னை தூற்றினாலும், பிறர் என்னை தூற்றினாலும் நம்புவேன். அடுத்து நேசித்தோர் விலகினாலும் நம்புவேன். ரொம்ப நேசிச்ச எல்லாரும் விலகினாலும் சேர்ந்து கரங்களை தட்டி நம்புவேன். நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே நீங்கதான். நீங்க நீங்க நம்புவேன். நேசிச்சவன் விலகினாலும் நம்புவேன். பிறர் என்னை பற்றி மோசமா பேசினாலும் சரி, உங்களை மட்டும் நான் நம்புவேன். ரெண்டு கையை விரிச்சு நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். Thank you அப்பா. என் நம்பிக்கையே நீங்கதான். உங்க அழகான முகம் என் உள்ளத்தை, உங்க அழகான என்ன பாடுங்க, நீங்க பாடுங்க, நீங்க பாடுங்க. அழகான முகம், உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது. உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். நம்பிக்கையே நம்பிக்கையே இயேசு நீ. இன்னும் லாஸ்டா ஒரு வாட்டி சொல்லுங்க, நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். நம்பிக்கையே நம்பிக்கையே இயேசு நீங்கதான். நம்புவேன், நான் நம்புவேன், இன்னும் நம்பிக்கையே நம்பிக்கையே நல்ல தலைக்கு மேல கையை தட்டி சத்தம் ஏற்றி எங்க நம்பிக்கையே இயேசு நீங்கதான்.
நம்பிக்கையே. நீங்க ஒரு 3 முறை சேர்ந்து சொல்லுங்க பாப்போம், எல்லாரும் சேர்ந்து எங்க நம்பிக்கையே. நீங்க நல்லா கத்தி சொல்லுங்க பாப்போம், எங்க நம்பிக்கையே, எங்க நம்பிக்கையே, எங்க நம்பிக்கையே நீங்கப்பா. எங்க நம்பிக்கையே நீங்கப்பா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இந்த ஆபகுக்குள்ள ஒரு வசனம் உண்டு இல்ல, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபேமஸான ஒரு வசனம். உயிர் நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும், ஊரெல்லாம் என்னை தூற்றி திரிந்தாலும், அதான் இந்த பாட்டு சொல்லுது. நேசித்தோர் விலகினாலும் நம்புவேன். சொல்லுங்க ஹல்லேலூயா. பிறர் என்னை தூற்றினாலும் நம்புவேன், நேசித்தோர் விலகினால். அதாவது உயிர் நண்பன் நம்மளை விட்டு பிரிறது ஒரு வழினா, அதை விட பெரிய வழி என்ன தெரியுமா? அவன் போய் ஊரெல்லாம் சொல்லுவான் பாருங்க, அதுதான் வழி. சொல்லுங்க ஆமென். ஒருத்தன் நம்மளை விட்டு பிரிஞ்சு போறது பெரிய வழி இல்லை. நம்ம நேசிச்சவங்க, நம்ம நம்பினவங்க, நம்ம கூட கடைசி வரை இருக்கிறேன்னு சொன்னவங்க நம்மளை விட்டு விலகி போறது, அது ஒரு பெரிய வழி இல்லை, அது ஒரு சின்ன வழி தான். ஆனால் அவன் போய் நம்ம கூட இருக்கிறப்போ நம்மளோட ரகசியம் எல்லாம் அவனுக்கு தெரியும் இல்லை, நம்முடைய காரியம் எல்லாம் அவனுக்கு தெரியும். நம்மளை விட்டு போன உடனே அடுத்த செகண்டை போய் சொல்லுவான் பார்த்தீங்களா, அது அங்கே போய் இங்கே போய் இங்கே போய் அப்படி போய் லாஸ்ட்டு நம்ம காதுக்கே வரும் பாருங்க. இங்கே நம்ம பேசுறது அப்படி இப்படின்னு போய் கடைசியாக அந்த காசிப்பு நம்ம காதில் வரும் பாருங்க. அதை கேட்கும் போது ஒரு வலி உண்டாங்க. அதெல்லாம் எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கிறீங்க? சொல்லுங்க ஆமென். அப்படிலாம் நடக்கவே இல்லையா உங்களுக்கு? நடக்கலாம் நல்லது. சொல்லுங்க ஆமென். நடக்கலாம் நீங்கள் பாக்கியவான்கள் இல்லைப்பா. நம்ம ஊழியத்தில் எவ்வளோ பார்த்துருக்குறோம் அதெல்லாம். சொல்லுங்க ஆமென். உங்களுக்கு வேணா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஊழியக்காரருக்கு கண்டிப்பாக அது இல்லைன்னா சரியாக நாங்கள் ஊழியம் செய்யலைன்னு அர்த்தம். சொல்லுங்க ஆமென். நம்ம ஒரு மாதிரி சொல்லியிருப்போம், நம்ம எதனா விஷயம் வேற மாதிரி சொல்லியிருப்போம், ஆனால் அது அங்கே போய் இங்கே போய் அங்கே போய் அது திருப்பி நம்ம காதுக்கு வரும்போது அப்படி ஒரு நைட்டு தூக்கம் வராமல் ஒரு பெயின் இருக்கும் பாருங்களேன். அதெல்லாம் அனுபவிச்சாதான் தெரியும். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம் பாருங்க, ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு வீட்டில் ஒரு குழந்தைக்கு ஒரு கேஸ் பலூனை ஒரு அப்பா வாங்கி கொடுத்தாரு. ஒரு கேஸ் பலூனை வாங்கி கொடுத்தாரு. கேஸ் பலூன் தெரியல உங்களுக்கு? இந்த திருவிழாலாம் விற்க போய்ப்பாங்க பார்த்தீங்களா? அப்படி விட்டா என்ன செஞ்சிடும், இப்போ அது மேலே பறந்து போயிடும். அந்த கேஸ் பலூனை அந்த குழந்தைக்கு அவர் வாங்கி கொடுத்தாராம். வாங்கி கொடுத்தா அது ஒரு நாள் வச்சுட்டு ஃபுல்லாக விளையாடிச்சு அந்த குழந்தை. அடுத்த நாள் அந்த குழந்தை சும்மா இருக்குமா? குழந்தை சும்மா இருக்குமா சொல்லுங்களேன்? இல்லை. யார் வீட்டிலாம் குழந்தை அமைதியான குழந்தை இருக்குதா? வாய்ப்பு இல்லை ராஜா. இல்லை. சரி, அப்போ அந்த குழந்தை 2வது நாள் என்ன பண்ணிச்சான், அந்த பலூனை உடைச்சிருச்சு. அது உடைச்ச உடனே அது கூட விளையாடின பசங்களாம் என்ன பண்ணிட்டாங்களாம், ஏன்னா அந்த வீட்டில் அந்த ஊர்லேயே அந்த பாப்பா தான் அந்த பலூன், அந்த அப்பா தான் அந்த பாப்பாவுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. அப்போது எல்லாரும் பட்டிக்காட்ட அந்த மிட்டாயை பார்த்த மாதிரி எல்லாரும் எல்லா குழந்தைங்களும் பார்த்து, அந்த குழந்தைக்கு பாரு அவங்க அப்பா கேஸ் பலூன் வாங்கி கொடுத்துருக்காரா, பலூன் வாங்கி கொடுத்துருக்காரா அப்படின்னு சொல்லி விளையாடும் போது இது உடஞ்ச உடனே இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுச்சு, எல்லாம் போராமையில் என்ன பண்ணுச்சு, அவங்க வீட்டில் போயிட்டு அவங்க வீட்டு அப்பா அம்மா கிட்ட, அப்பா அந்த கேஸ் பலூன் உடஞ்சிருச்சு அப்படின்னு ஜாலியாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த அப்பா என்ன பண்ணாரு, போய் அடுத்த வீட்டில் போயிட்டு அந்த வீட்டில் கேஸ் பலூன் உடஞ்சிருச்சான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ அவங்க என்ன பண்ணாரு, போயிட்டு அங்கே போயிட்டு அவங்க வீட்டில் ஏதோ கேஸ் உடஞ்சிருச்சான் அப்படின்ட்டாங்க. அந்த பலூனை விட்டாங்க, அந்த கேஸ் உடஞ்சிருச்சான். திருப்பி அடுத்த வீட்டுக்கு அவங்க போய் சொல்லி அந்த வீட்டில் சிலிண்டர் உடஞ்சிருச்சான் அப்படின்ட்டாங்க. இன்னொருத்தர் அங்கிருந்து இன்னொருத்தர் போய் என்ன பண்ணுச்சு, இப்படியே போய் எப்பா அந்த வீட்டை சிலிண்டர் உடைச்சு வீடு எரிஞ்சு போச்சான் அப்படின்ட்டாங்க. அப்படி அவங்க போய் இங்க போய் சொல்லி அந்த வீட்டில் கேஸ் சிலிண்டர் உடைஞ்சு வீடு எரிஞ்சு 2 பேர் செத்துட்டாங்களாம். உடைஞ்சது என்ன? ஒரு கேஸ் பலூன். சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த மாதிரி தான் சில விஷயங்கள் அது வெளியே போய் அப்படியே ரோல் ஆகி திருப்பி வரும் பாருங்க. 1 10 10 20 20 40 அப்படி சொல்லுவாங்க பாருங்களேன். சொல்லுங்க ஆமென். நம்ம ரஜினிகாந்த் படம் கூட நம்ம ரோபோன்னு ஒரு பாட்டு வந்துச்சு, அப்புறம் 2.0ன்னு வந்துச்சு. ஓகே, அந்த மாதிரி 2.0 இப்போ எல்லாம் ஆரம்பிச்சிட்டான். சொல்லுங்க ஹல்லேலூயா. எப்படி? நம்ம ஒரிஜினல் ஒன்று இருக்கு, 2.0 3.0ன்னு சொல்லி நிறைய பேர் அவனாவே உருவாக்கிட்டான் ஒன்று. சொல்லுங்க ஹல்லேலூயா. இதுதான் விஷயம். ஆமென். உயிர் நண்பன் நம்மளை விட்டு பிரிந்து போறது ஒரு அனுபவம் சொன்னா,
அதை விட பெரிய வழி ஊரெல்லாம் போய் தூற்றுவோம். ஆனால் நான் சொல்கிறேன், இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்கிறேன், சபைக்கு வந்து இன்னைக்கு என் கூட சேர்ந்து ஆராதிக்கிற உங்களை பார்த்து சொல்கிறேன், யார் என்ன நம்மளை பற்றி சொன்னாலும் பரவாயில்ல. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து நீங்க சொல்ல வேண்டிய விஷயம், ஆண்டவரே கடைசி வரை உங்க நம்பிக்கையே நீங்க தான் ஆண்டவரே, கடைசி வரை என் நம்பிக்கையே நீங்க தான்ப்பா. எத்தனை சொல்ல போறீங்க? ஹல்லேலூயா. அந்த ஆபகுக்குள்ள சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த 6 விஷயம். அது வாசிக்கலாமா? எடுத்து வாசிங்களேன். ஆபகுக்கு 3ஆவது அதிகாரம், ஃபேமஸான அந்த வசனம், அது வாசிங்க பாப்போம். 3ஆம் அதிகாரம் 17. சீச நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். எத்தனை வசனம் பாருங்கப்பா. ஏனம் அத்திமரம் துளி விடாமல் போனாலும். வாசிங்க வாசிங்க. 17 வாசிங்க. வாசிங்க. யாருன்னா வாசிங்க. அத்திமரம் துள்ளி விடாமல் போனாலும், திராட்சை செடியிலே பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தங்கள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். சரி, இப்போ இது எத்தனை விஷயம் இருக்கு அதுல? சொல்லுங்க, எத்தனை விஷயம் இருக்கு? திருப்பி வைங்க, அதை வைங்க. ஃபர்ஸ்ட் என்னது? எல்லாம் சத்தமா சொல்லுங்க, அத்திமரம். சொல்ல மாட்டீங்களே, சொல்லுங்க அத்திமரம். ரெண்டாவது சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, திராட்சை செடி. இன்னும் சொல்லுங்க சத்தமா, திராட்சை செடி. மூணாவது என்னதுவா? ஒலிவ மரம். நாலாவது வயலு. சொல்லுங்க வயலு. அப்புறம் 5வது ஆடு. சொல்லுங்க ஆடு. 6வது மாடு. அவ்வளவுதான். சொல்லுங்க ஆமென். ஆமா, எத்தனை மொத்தம்? 6 விஷயம். சொல்லுங்க ஹல்லேலூயா. 6 விஷயம். ஆக்சுவலா இது 6 என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலுடைய வளங்கள். சொல்லுங்க ஆமென். அந்நாட்களில் இஸ்ரவேல் அந்த நாட்டில் உள்ள முக்கியமான ஒரு நாட்டோட வெல்த்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? சொல்லுங்க ஆமென். ஒரு நாட்டோட வெல்த். இப்போ கேரளாவுக்கு போனீங்கன்னா நல்ல ஸ்பைசியஸ் கிடைக்கும். சொல்லுங்க ஆமென். இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் என்ன ஸ்பெஷல்? சாரி, தமிழ்நாட்டில் என்ன ஸ்பெஷல்? தமிழ்நாட்டில் என்ன ஸ்பெஷல் சொல்லுங்க பாப்போம். நெல். சூப்பர்க்கா, நெல் இல்லை? அந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு போனால் ஒரு ஸ்பெஷல் இருக்கும். அந்த மாதிரி இந்த இஸ்ரவேலுக்கு வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இது 6 தான் ஸ்பெஷல். சொல்லுங்க பாப்பா. ஃபர்ஸ்ட் என்னது? அப்படியே சேர்ந்து சொல்லலாமா? ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். அத்திமரம், திராட்சை செடி, ஒலிவ மரம், வயல், ஆடு, மாடு. சொல்லுங்க ஆமென். இப்போ நீங்க பாடு, கையை தட்டு, ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். நல்ல கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். இந்த 6 தான் முக்கியமான விஷயம். இங்க ஆபகு சொல்றாரு, இந்த 6 அழிச்சு ஒடுக்க ஒருத்தன் வர போறான். யாருன்னா பக்கத்து ஊர்ல இருந்து பாபிலோன் வர போறான். இப்போ ஆண்டவருடைய தீர்க்கதரிசனம் ஆல்ரெடி ஏசாயா, எரேமியா மூலமா வந்துருச்சு. ஆமென். கர்த்தருடைய பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் மூலமா ஆல்ரெடி வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு நாள் வரப்போகுது. அப்போ பாபிலோன் என்ன செய்வான்? இப்போ உங்க ஊர்ல வந்து உங்க ஜனங்களை எல்லாம், உங்க நாட்டோடைய எல்லா வளத்தையும் அழிச்சு, அது மாத்திரமல்ல எருசலேம் தேவாலயத்தை தீக்கரையாக்கி உங்களை எல்லாம் என்ன செய்ய போறேன்? இப்போ சிறையாக்கி கொண்டு போக போறான்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு தீர்க்கதரிசனம் வந்துடுச்சு. இந்த தீர்க்கதரிசனம் ஆபகுவுக்கு நல்லாவே தெரியும். சொல்லுங்க ஹல்லேலூயா. 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 அப்பதான் சொல்றாரு பாருங்க. இப்ப 1:1 வாசிங்களேன். 1:1 வாசிங்களேன். ஆபகுக்கு 1:1 வாசிங்க பாபு. ஆபகுக்கு என்னும் தீர்க்கதரிசி தரிசனமாய் கண்ட பாரம். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. முதல்ல அவருக்கு வந்ததுன்னா பாரம். பாரம்னா ஒரே அங்கலாய்ப்பு, ஒரே கஷ்டம். இதை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஒரே கஷ்டம். என்னடா இது, என் ஊருக்கு ஒருத்தன் வர போறான், எங்களை எல்லாம் கொண்டு போக போறான், எங்களை சாகடிக்க போறான். சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த பாபிலோன்காரன் வந்தா சும்மா இல்லைங்க. பாபிலோன் நான் சொல்றேன் கவனிங்களேன். இந்த பாபிலோன்காரன் எப்போ ஒரு நாட்டுக்கு படையெடுத்து போனாலும் அந்த பெரியவங்களை எல்லாம் அழிச்சிட்டு இந்த சின்ன பிள்ளைங்க ஒரு விஷயம் பண்ணுவானா. நம்ம பெரியவங்க எல்லாம் வந்து சாகடிச்சிட்டு இந்த சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, டீனேஜ் பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்கள அவங்கள சாகடிக்க மாட்டான். அவங்கள சாகடிக்காம என்ன செய்வான்னா, அந்த பிள்ளைங்களுடைய அந்த முடியை பிடிச்சி இந்த கல் இருக்கு ஓங்கி, அந்த பெரிய பாறாங்கல், அந்த பாறாங்கல்ல ஓங்கி அடிக்குவான். சொல்லுங்க ஆமே. சில பிள்ளைங்க சாகும், சில பிள்ளைங்க
அது பைத்தியமாக இருக்கும். சில பிள்ளைங்க கோமால இருக்கும். அது மாத்திரம் இல்லை, காலை உடைப்பான், கையை உடைப்பான். ஆமே. இதுதான் வந்து பாபிலோன் செய்கிற முக்கியமான ஒரு கொடுமையான விஷயம். பெரியவங்க செத்துருவாங்க, சாகடிச்சிருவாங்க, இல்லை சிறைப்பட்டு கொண்டு போயிடுவான், அது பெரியவங்களுக்கு. ஆனால் சின்ன பிள்ளைங்களுக்கு அவன் செய்கிற கொடுமையான விஷயம். ஏன்னா நாளை பின்ன அப்பாவை சாகடிச்சவனா அந்த பிள்ளை என்ன செய்யக்கூடாது, பழி வாங்கக்கூடாது. அதனால் என்ன செய்வான்னா அந்த பிள்ளைய அந்த அந்த முடியை பிடிச்சி ஓங்கி நங்குன்னு அடிச்சுட்டு போயிடுவான். சில பிள்ளைங்க, நிறைய பிள்ளைங்க செத்துரும். இல்லைன்னா என்ன செய்வான், காலை வெட்டி, கையை வெட்டி, இந்த மாதிரி கொடுமையான விஷயத்தை செய்கிறவன் தான் பாபிலோன். இந்த செய்தியை ஆபகுக் கேட்ட உடனே அவரால் தாங்க முடியல. இப்போ அதுதான் முதல் வசனம், முதல் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுது, ஆபகுக் தரிசனமாய் கண்ட பாரம். அதை நீங்க சொல்லுங்களேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்க குடும்பத்தில் நடக்க போகுதுன்னு சொன்னா நீங்க சும்மா இருப்பீங்களா? எவ்வளோ கஷ்டம் இருக்கும் சொல்லுங்க. ஆமென். அவன் எப்போ வர போறான்னு தெரியல ஆண்டவரே, எப்போ என் ஊரு போகுதுன்னு தெரியல, எப்போ என் குடும்பம் நாசமா போகுதுன்னு தெரியல, எப்போ நாங்கள் நடுத்தரல நிற்போன்னு தெரியல, எப்போ நாங்கள் சாவோன்னு தெரியல ஆண்டவரே. எவ்வளோ கஷ்டப்படுவீங்க. அந்த மாதிரி தன் ஜனங்களுக்காக அப்படியே பாரத்தோட உட்காரும் போது தான் அந்த பாரம் அழுத்துது. அந்த பாரம் அவனுக்கு விடல, அப்படியே போட்டு டம்ப் பண்ணி அழுத்துது. ஒரு பெரிய டெப்ரெஷனுக்குள்ள போய் அவன் புலம்புனது தான் பார்த்தீங்கன்னா அந்த முதல் அதிகாரம். ஹல்லேலூயா. இப்ப 3:1 வாசிங்க பாப்போம். 3:1 வாசிங்க. ஆபகுக் தீர்க்கதரிசி சிகாயோனில் என்னவா பாடின விண்ணப்பம். முதல் அதிகாரத்துல பாரம், மூணாவது அதிகாரத்துல பாட்டு. சொல்லுங்க ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றது விளங்குது? முதல் அதிகாரத்தில் இந்த செய்தியை கேட்ட உடனே அவருக்கு வந்தது பாரம். ஆனா மூணாவது அதிகாரத்தில் அந்த பாரம் எல்லாம் நீங்கி போய் பாட்டா மாறிடுச்சு. ஹல்லேலூயா. அப்ப ரெண்டுத்துக்கும் என்ன நடந்துச்சு நடுவுல, அதை நீங்க பார்க்கணுமா இல்லையா? சொல்லுங்க ஆமென். இங்க பாரம், அங்க பாட்டு. பாரம் எல்லாம் பாட்டா மானதுக்கு காரணம் என்னன்னு நீங்க தெரியணும்னு சொன்னா நீங்க 2வது அதிகாரம் படிச்சணும். சொல்லுங்க ஹல்லேலூயா. எப்படி பாருங்க, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் பரவாயில்ல, அவன் வந்தா கண்டிப்பா அத்திமரத்தை கையை வைப்பான், அது போனாம் பரவாயில்ல. அவன் வந்தா கண்டிப்பா ஒலிவ மரத்தை கை வைப்பான், அது போனாம் பரவாயில்ல. அவன் படையெடுத்து வந்தா கண்டிப்பா வயலை, விவசாயத்தை அழிப்பான், விவசாயம் போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. அவன் வந்தா கண்டிப்பா திராட்சை செடியெல்லாம் போயிடும், எனக்கு நல்லாவே தெரியும், அது போனாலும் பரவாயில்ல. அவன் வந்தா இன்னைக்கு BMW மாதிரி, அன்னைக்கு ஆடு மாடு, அது எல்லாத்தையும் ஆட்டையும் மாட்டையும் அடிச்சாலும் பரவாயில்லையா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். முதல் அதிகாரத்தில் அவ்வளோ பாரத்தோடு அழுத மனுஷன் 3வது அதிகாரம் வரும்போது தைரியமாயிட்டார். என்ன ஆனா பரவாயில்ல, கை பார்த்துருவோம். எப்படி என்ன அவன் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, எங்க ஊர்ல உள்ள பிள்ளைங்களை அவன் கல்ல மோதி அடிச்சு சாகடிச்சாலும் பரவாயில்ல, அந்த கை காலை வெட்டி நொண்டி முடவனாக்கினாலும் பரவாயில்ல, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். என்ன காரணம் பார்த்தா இப்ப 2:1-2-3 வசனம் வாசிங்களேன். 2வது அதிகாரம் 1-2-3 வாசிங்க பாப்போம். அங்கே ஆண்டவர் தெளிவா பேசுறாரு பாருங்க, வாசிங்க. சரி, அவர் எனக்கு இவ்வளோ பாரத்தின் மத்தியில நெஞ்ச பொளக்குற மாதிரி அப்படியே கண்ணு தண்ணி, அதாவது தண்ணியே இல்லை, கண்ணீரே இல்லை, அந்த அளவுக்கு பாரத்துல இவர் என்ன செய்யறாராம், ஓடி போய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும், ஒருவேளை நாங்க தப்பு செஞ்சிருந்தா அவர் எங்களை என்ன கண்டிப்பார் என்றும், அவர் கண்டிக்கும் போது நான் என்ன சொல்லுவேன் என்று கவனித்து பார்ப்பேன் என்று உட்கார்ந்து இருக்கிறாரு. இப்பதான் கர்த்தருடைய வார்த்தை வருது பாருங்க. வாசிங்க. சரி, தீர்க்கமாய் வரை. இப்ப கர்த்தர் பேசுறாரு பாருங்க, வாசிங்க. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்காய் காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பாப்போம். நல்ல பலமா கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அவ்வளோ பெரிய பாரம், அவன் வந்தா என்னென்ன செய்வான் நல்லாவே தெரியும். ஆனா இவர் எதிர்பார்த்தது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டாண்டவரே, நீங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த கல்தையன், அந்த பாபிலோன் நாட்டுக்காரன் என் ஊர்ல வந்தா என்னென்னலாம் செய்வான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அது எனக்கு முக்கியம் இல்லை.
அவன் என்னை எப்படி அடிப்பான், எப்படி கொல்லுவான், என்னை எப்படி சித்திரவதை பண்ணுவான், என் ஊர்ல உள்ள எல்லா வளத்தை எப்படி நாசப்படுத்துவான், எனக்கு அது முக்கியம் இல்ல ஆண்டவரே. இப்படி அவன் செய்யும் போது நீங்க எனக்கு என்ன சொல்றீங்க ஆண்டவரே? எவ்வளவு அருமையான வார்த்தை பாத்தீங்களா? சொல்லுங்க ஆமென். உங்களை பார்த்து சொல்றேன், உங்க வாழ்க்கையில இப்போ நீங்க நிக்கிற இந்த டைம்ல உங்க வாழ்க்கையில எந்த பாதகமான சூழ்நிலைனாலும் சரி, அவமானம், நிந்த, கேவல, தடை, பிரச்சனை, போராட்டம், சித்திரவதை, கொடுமை, நாவில உணர்றேன் சில பேர் கொடுமைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. சொல்லுங்க அல்லேலூயா. கொடுமை அப்படியே பார்க்கும்போதே சகிக்க முடியல. ஏன்டா இந்த வாழ்க்கை, எதுக்குடா இந்த வாழ்க்கை, ஏன் என் பிள்ளைக்கு மட்டும் இந்த தொல்லை அப்படின்னு சொல்லி நீ உட்கார்ந்துறீங்கன்னா, இந்த டைம்ல நீங்க கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி, இந்த சிச்சுவேஷன்ல நீங்க என்ன சொல்றீங்க ஆண்டவரே? சுற்றி இருக்கிற மனுஷன் என்ன சொல்றான்னு கிடையாது. சொல்லுங்க அல்லேலூயா. சுற்றி இருக்கிற மனுஷன் அவ்வளவுதான் போச்சு, அவன் அப்படிதான் சொல்லுவான். சொல்லுங்க ஆமென். நடந்த விஷயம் அந்த மாதிரி. அந்த விஷயத்தை பார்க்கும்போது மனுஷன் கண்டிப்பா, ஏன் நம்ம கூட இருக்கிற பிள்ளைங்க எல்லாமே சொல்லுவாங்க, அவங்களதான் முடிஞ்சு போச்சு, காப்பாற்ற முடியாது, செய்ய முடியாது, மேலே வர முடியாது, பார்க்க முடியாது, திரும்பவும் திரும்பாது, கிடைக்காது, வைக்காது, போகாது, செய்யாது, இதை தான் அவன் சொல்லுவான். சொல்லுங்க ஆமென். நம்ம அதையெல்லாம் ஓரம் கட்டிட்டு தேவசமத்தை முழங்கால் பண்ணிட்டு, ஆண்டவரே இவன் அப்படி சொல்றான், அவன் அப்படி சொல்றான், இவன் அப்படி சொல்றான், நீங்க என்ன சொல்றீங்க ஆண்டவரே? எனக்கு அதுதான் முக்கியம். எத்தனை பேர் சொல்லுவீங்க? அதுதான் இந்த பாட்டு. ஏன் நம்பிக்கையே நீங்கதா, ஏன் நம்பிக்கையே இயேசு நீங்கதா. வந்த நீங்க கர்த்தரோட பேசுறாரா? சொல்லுங்க ஆமென். ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்க ஆண்டவரே? ஒரு கேள்வி. ரெண்டாவது, ஒருவேளை நான் தப்பு செஞ்சிருந்தா, ஆமென், ஒருவேளை என்ன நிமித்தமா தான் அவன் வரான்னு சொன்னா, நான் செஞ்ச தப்பு நிமித்தமா தான் அவனுக்கு நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா, அவன் வரான்னு சொன்னா என்ன கண்டிச்சு உணர்த்துங்கப்பா. சொல்லுங்க அல்லேலூயா. இந்த ரெண்டு வார்த்தையை சொல்லிட்டு அந்த ஆபகு அமைதியா நிக்கிறாரு. நீங்க சொல்லுங்கப்பா, நீங்க சொல்லுங்கப்பான்னு சொல்லி முழங்கால் படிட்டு பயபக்தியா அமைதியா அவன் நிற்கும் போது, இதோ கர்த்தருடைய வார்த்தை வந்து, மகனே கலங்காத, குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. தாமதமாகும், கொஞ்சம் லேட்டு தான் ஆகும், ஆனால் நான் செய்யாமல் விட போகிறதில்ல. ஏன்னா நான் பொய்யுரைக்காத ஆண்டவர், நான் சொல்லியும் செய்யாமல் இருப்பேனோ. அவர் நமக்கு சொன்னதை செய்யும் அளவும் நம்முடைய கையை அவர் விடலை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? முடிவிலே அது விளங்கும். அதை தாமதித்தாலும் அதற்காய் காத்திரு, அது நிச்சயமாய் வரும், தாமதிப்பது இல்லை. சொல்லுங்க ஆமென். இந்த வேர்டு வந்த உடனே 1000 யானை பலம். சொல்லுங்க ஆமென். எப்படி? நல்லாவே தெரியும் அவன் வந்து என்ன செய்ய போறான்னு நல்லாவே தெரியும். ஆனா அது ரொம்ப கொடுமையான விஷயம். ஆனா கொடுமையின் மத்தியிலையும் இப்ப யானை பலம். ஏன்னா எனக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கிறாரியா. சொல்லுங்க ஆமென். அதான் ஒரு பாட்டு உண்டு, உலகத்தின் கண்ணில் பெரும்பான்மை என்றால் அதுதான் கெத்துன்னு அவங்க சொல்லுவான். ஆனா அப்பா உங்க கண்ணில் நான் தனி மனுஷனா நின்னாலும் நான் தான் பெரும்பான்மை. ஏன்னா என் கூட பெரும்பான்மையான ஆண்டவர் இருக்கிறாரியா. வேதம் சொல்லுது, உத்தமனுக்கு அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. உத்தமனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கர்த்தர் மட்டும்தான் துணை. ஆமென். இந்த வார்த்தையை சொல்ல சொல்லி ஆண்டவர் உணர்த்துறாரு. சில வேளைகளில், சில சண்டைகளில், சில பிரச்சனைகளில் உங்க ஆப்போசிட் பார்ட்டிக்கு அவங்களுக்காக பேசுவதற்கு ஒரு படையை நிற்குது. சொல்லுங்க ஆமென். உங்களை யார் எதிர்க்கிறாங்களோ அவங்களுக்காக வழக்காட, அவங்களுக்காக பேச, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேச நிறைய பேர் நிற்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு யாருமே நிற்கல. இப்போ உங்க மைண்ட் என்ன சொல்லுதுன்னா, அவங்களுக்கு எல்லாருமே நிற்கிறாங்க, அவங்களுக்காக பேச சில பேர் நிற்கிறாங்க, அதனால ஆண்டவர் அவங்களோட இருக்கிறார், எனக்கு யாருமே இல்லை. ஒருவேளை கர்த்தர் என்னை கைவிட்டாரோ, ஒருவேளை இந்த பிரச்சனை தேவையில்லாத வந்ததுனால, ஒருவேளை என் பக்கத்தில் ஆண்டவர் இல்லையோ, என்ன ஆண்டவர் மறந்தாரோன்னு சொல்லி நினைக்கிறீங்க. ஆனா வேதம் சொல்லுது, உத்தமனுக்கு கர்த்தர் மட்டும்தான் துணை. அல்லேலூயா. ஏன் உங்களுக்காக பேச யாரும் வரலன்னா, உங்களுக்காக வழக்காட, உங்களுக்காக பரிந்து பேச, உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஒருத்தரும் வரலன்னா, ஒருத்தரையும் வர அவர் அனுமதிக்கல. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அவங்களுக்கு எல்லாம் நிக்கிறாங்க, ஆனா உங்களுக்கு யாருமே நிக்கலன்னு சொன்னா, உங்களுக்கு யாரும் வராதபடி செய்தது அவர்தான். ஏன்னா அவருக்கு என்ன ஒரு வாஞ்ச ஆசைன்னா, என் பிள்ளைக்கு நான் மட்டும் தான் நிப்பங்கிறாரு. எத்தனை ஆமென் சொல்றீங்க? எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல?
சொல்லுங்க ஆமென். என் பிள்ளைக்கு மனுஷன் பேசக்கூடாது. என் பிள்ளை, நான் பெத்த என் பிள்ளைக்கு மனுஷன் நின்று பேசினா எனக்கு அசிங்கம்ன்றார் ஆண்டவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் பெத்த என் பிள்ளைக்கு நான் தான் நிற்பேன். அதுதான் அந்த வசனத்தோட அர்த்தம். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆமா, ஐசியூ வார்டில் வேற யாரும் வர முடியாது. சொல்லுங்க ஆமென். ஆமா, அந்த 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 ஐசியூ வார்டு சில சில பிரச்சனை மத்தியில் போகும்போது போட்டோம் சரிங்களேன், அந்த ஐசியூ வார்டு உள்ள போகும்போது நம்ம மட்டும் தான் போகணும். சொல்லுங்க ஹல்லேலூயா. அது வரைக்கும் எல்லாம் கூட வருவாங்க. ஆனால் அந்த ஐசியூ வார்டு உள்ள போகும்போது ஆள் தான் நீங்கள் நில்லுங்கன்றுவாங்க. அவங்க மட்டும் தான் முகம் தெரியாத டாக்டர்ஸும் நர்ஸும் மட்டும் தான் இருப்பாங்க. சொல்லுங்க ஆமென். ஆனால் அப்போ நீங்கள் சொல்லுங்க, ஏன் எல்லாரும் வரலன்னு சொன்னா, நான் உத்தம, எனக்கு ஆண்டவர் மட்டும் தான் நிற்கிறாரு அங்கே வந்து. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் பேசுறாரா? சொல்லுங்க ஆமென். நீங்க உத்தம, நீங்க உத்தமி, நீங்க பிள்ளை, உங்களுக்கு அவர் மட்டும்தான் நிப்பாரியா. இப்ப ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எனக்காக நிக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரையான்னு சொல்லுங்க பாப்போம். எனக்கா நீங்க நிக்கிறீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம்பா. சொல்லுங்க ஆமென். உயிர் நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும், ஊரெல்லாம் என்னை தூற்றி திரிந்தாலும், உயிர் நண்பன், அப்படி பாடுங்க. என்னை விட்டு அக்னி அக்னி, ஊரெல்லாம் என்னை தூற்றி திரிந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள். கொஞ்ச நேரம் உட்காந்துங்க, கொஞ்ச நேரம் உட்காந்துங்க. இப்படி உட்காந்து பாடலாம், உட்காந்து பாடலாம். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். அக்னி அக்னி, தேவனுக்குள் களி கூறுவே. நல்ல கை தட்டி பாடுங்க. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். சூப்பர். என் தேவனுக்குள் களி கூறுவே. முதல் ஸ்டான்ஸா, முதல் ஸ்டான்ஸா. ஒளிவமரம் பல நற்று போனாலும், வயல்களிலே தானியமின்றி போனாலும், ஒளிவமரம் பல நற்று போனாலும், வயல்களிலே தானியமின்றி போனாலும், நல்ல கைதடி. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் கூறுவே. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவே. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். கொஞ்சம் டெம்போ, 4 பாயிண்ட். களி கூறுவே. கர்த்தருக்குள், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவே. நல்லா கவனிங்க. இப்போ உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த பாட்டை எப்படி பாடியிருப்பாரு? சும்மா யோசிங்களேன். இப்போ நான் சொன்ன விஷயத்துல இருந்து நீங்கள் யோசிச்சு சொல்லுங்க. இந்த பாட்டை ஆபகுக்கு எப்படி பாடியிருப்பாரு? முதல் அதிகாரத்தில் படித்தோம் பாரம், 2ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் பேசிட்டார். இப்போ பாரம் எப்படி மாறுது? அங்கே பாரம், இங்கே சொல்லுங்க 2 பா சொல்லுங்க, மறக்கூடாது. இப்போ நானும் ஃபாதர் மாதிரி ஆயிட்டேன். எப்படி 2 பா? ஃபர்ஸ்ட் பா என்னது? சொல்லப்பா, அப்பா சொல்லுப்பா, சொல்லுங்கப்பா. ஃபர்ஸ்ட் பா என்னது? பாரம். 2வது பாடல், பாட்டு. சொல்லுங்க ஆமென். சரி, மொத பா 2வது பாவா மாறதுக்கு அந்த அப்பா தான் காரணம். கை தட்டி ஆமென் சொல்லுங்க. எப்படி? மொத பா பாரம் பாட்டா மாறதுக்கு ஏசப்பா காரணம். சொல்லுங்க ஆமென். இடையில அவர் பேசின வார்த்தை அதான் ஃபர்ஸ்டே சொன்னோம். அந்த வார்த்தை தான் முகம். அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது. அப்புறம் இங்க அழகான குரல், குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னேன். அந்த அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்களேன். ஆபோகுக்கு முகத்தை பார்த்தாரான்னு தெரியல, ஆனா குரலை கேட்டாரு. சொல்லுங்க ஆமென். அவர் முகத்தை பார்த்திருக்க வாய்ப்பு இல்லை, ஆனா குரலை கேட்டாரு. உங்க அழகான குரல். என்ன குரல்? குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்குது மகனே, பயப்படாத, தாமதமாகலாம், ஆனா அதற்காய் காத்திரு, தாமதித்தாலும் நிறைவேறும் என்கிற அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. அங்க பாரம் 2வது கர்த்தருடைய வார்த்தை, இங்க பாட்டா மாறிடுச்சு. இப்போ
பாட்டா மாறதுக்கு அப்புறம் தான் சொல்றாரு. வசனத்துல சிகோயனிலே அவர் பாடின விண்ணப்பம், 17ஆம் வசனத்துல அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் சொல்றாரு. மறக்க கூடாது. ஃபர்ஸ்ட் என்னது? இல்ல அந்த 17ஆம் வசனம் முதல்ல என்னது? அத்திமரம். ரெண்டாவது, நாளைக்கு டெஸ்ட் வைப்பேன். நாளை காலை டெஸ்ட், எல்லாருக்கும் பேப்பர் கொடுக்க போறோம். நாளை காலை டெஸ்ட் எல்லாம் எழுத போறீங்க. முதல்ல என்னது? ரெண்டாவது, மூணாவது, நாலாவது, 5, 6. கையை தட்டு, ஒரு ஆமென். இது டிபி காப்பி. வைக்கூடாது. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுங்க பாபு? சத்தமா சொல்லுங்க, அத்திமரம். அப்படி கையை அசைச்சு சொல்லுங்க, அத்திமரம். ரெண்டாவது, கையை அசைச்சு சொல்லுங்க பாபு, திராட்சை செடி. மூணாவது சொல்லுங்க, கையை அசைச்சு ஒலிவ மரம். நாலாவது வயலு. அப்புறம் 5வது நீங்க நல்லா ஆடி சொல்லுங்க, ஆடு. அப்புறம் 6வது மாடு. 7வது பாடு. கை தட்டி ஆமென் சொல்லுங்க. 7வது பாடு சொல்லுங்க, ஆமென். ஆமா, சரி, எப்படி பாடு? இது ரொம்ப இப்ப நம்மலாம் இந்த பாட்டை சில பேர் பாடும்போது இப்போ நான் கவனிச்சேன். உயிர் நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும் அப்படி சொல்லும் போதே கொஞ்சம் வாழ வந்துடும். அதுவும் அடுத்தது, ஊரெல்லாம் என்னை தூற்றி சொல்லும் போது அவ்வளவுதான், அடிச்சு உடச்சு சொல்லுங்க, ஆமென். ஆமா, அவன் பேசிட்டான் ஆண்டவரே, இவன் பேசிட்டான், அதை பண்ணிட்டான் ஆண்டவரே. ஐயோ, எனக்கு சூனியம் வச்ச மாதிரி தெரியுது ஆண்டவரே. ஐயோ, அந்த காத்து கருப்பு ஓடுது, வீட்டுல எங்க பார்த்தாலும் கருப்பா இருக்கு, அங்க ஒண்ணு ஓடுது, இங்க ஒண்ணு ஓடுது. சொல்லுங்க, ஆமென். ஒண்ணுமே இல்லை சார். சொல்லுங்க, ஆமென். அதெல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாது. சொல்லுங்க, ஆமென். உங்களை பார்த்து சொல்லட்டுமா ஒண்ணு? டைம் ஆயிட்டு இருக்கு, சொல்லட்டுமா ஒண்ணு? ஃபர்ஸ்ட் ஆண்டவர். முதல்ல யாரு? முதல்ல ஆண்டவர். ஆண்டவருக்கு அப்புறம் யாரு சொல்லுங்க பாப்போம்? சொன்னவர் 500 ரூபாய் தரேன் சொல்லுங்க பாப்போம். ஆண்டவருக்கு. யோ பாஸ்டர் நீ சொல்ல. யோ பாஸ்டர் நீ சொல்லக்கூடாது. ஓகே, முதல்ல யாரு? சென்னை பாஷை. மன்னித்துக் கொள்ளுங்க, சென்னை பாஷை. சரி, சொல்லுங்க பாப்போம். முதல்ல யாரு? ஆண்டவருக்கு. ஆண்டவருக்கு அப்புறம் யார் இருக்கிறா? அம்மா சொல்லுங்கம்மா. அம்மா சொல்லுமா, சும்மா அடிச்சு விடுமா, சொல்லுமா. அப்பாவா? அதுதான், அப்பா தான் ஆண்டவர். அப்பாவுக்கு அப்புறம் யார் இருக்கா? நான் சொல்லட்டுமா? ஆண்டவருக்கு அடுத்த ஸ்தானமே யாருக்குன்னா நமக்கு தான். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சரி, மூணாவது யார் சொல்லுங்க பாப்போம்? முதல்ல ஆண்டவர், ஆண்டவருக்கு அப்புறம் பிள்ளைங்க நம்ம. மூணாவது யார் சொல்லுங்க பாப்போம்? மூணாவது யாரு? மூணாவது தான் ஏஞ்சல்ஸ், தேவ தூதர்கள். அவங்க தான் மூணாவது. மூணாவதுக்கு அப்புறம் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா தள்ளப்பட்ட பிசாசு. சொல்லுங்க, ஆமென். நீங்க மறக்கவே கூடாது. முதல்ல யார் இருக்கிறா? ஆண்டவர். முதல் பொசிஷன் அவருக்கு. ரெண்டாவது எனக்கு, நமக்கு. மூணாவது தேவ தூதர்கள், ஏஞ்சலுக்கு. நாலாவது அதுதான் பிசாசு. சொல்லுங்க, ஆமென். அப்ப பிசாசு எங்க இருக்கிறான்? எனக்கு இந்த பக்கம் யார் இருக்கிறா? கடவுள். இந்த பக்கம் யார் இருக்கிறா? தேவதூதர்கள். இந்த பக்கம் யாரு? முதல்ல யாரு? இங்க கடவுள், இங்க ஏஞ்சல், நடுவில் நான் ஏசியில் இருக்கிற ஜாலியா இருக்கிறேன். அப்புறம் எதுக்குப்பா பிசாசு ஓடுறான், வரான், செய்யறான், கத்துறான், அடி பண்றான், இதை செய்யறான். சில பேர் வயிற்றுல மருந்து வச்சுட்டான் பாஸ்டர், கண்ணுல மருந்து வச்சுட்டான் பாஸ்டர். ஐயோ, பார்த்தாலே பயமா இருக்கு பாஸ்டர், நிக்க மாட்டுது பாஸ்டர், ஓடுது பாஸ்டர், கருப்பா ஒன்று போச்சு பாஸ்டர். எப்படி? நைட்ல தூங்கும் போது அப்படியே தூக்கி தூக்கி போடுது பாஸ்டர், அதை போடுது பாஸ்டர். சொல்லுங்க, ஆமே. ஏன் தம்மா உங்களுக்கு மட்டும் பயமா இருக்குது? நீங்க யாருங்கிறது உங்களுக்கு தெரியல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்க எங்க இருக்கிறீங்க, நீங்க யாருங்கிறது உங்களுக்கு தெரியாதனால தான் அவ்வளோ பயம். சொல்லுங்க, ஆமேன். ஆமா, இன்னைக்கு பாருங்க, நம்முடைய வீக்னஸ் என்ன தெரியுமா? நம்முடைய வீக்னஸ் முதல்ல பயம்தான். நீங்க பயந்தா போதும், அதுதான் கேப்பு. வேதம் சொல்லுது, அவன் எவனை விழுங்குறானோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல. வகனா கேப்னு அர்த்தம். சொல்லுங்க, ஆமென். நீங்க பயப்படுறீங்களே, அந்த பயம்தான் நீங்க அவன் உள்ள வரத்துக்கு கொடுக்கிற இன்விடேஷன். அதுதான். சொல்லுங்க, ஆமென். பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த அந்த பாட்டை பாடும்போது அத்திமரம் துளிர் எண்ணத்தை போச்சு போ, திராட்சை செடி ஒலிவ மரம் போயா, வயல்கள் விளைச்சலே இல்லை பாஸ்டர். ஆமென்.
மந்தையிலே மந்தையாம், பெரிய மந்தை. ஆடுகள் தொழுவத்திலே, ஆமா மாடை பிடிச்சிட்டு போயிட்டான். எதை சொன்னாலும் சரி, எப்ப நீ நல்லா வருவா பண்ணா என்னத்த வர்றது. பாஸ்டர் கிட்ட ஜெபிக்க வருது எதுக்கு? நல்ல விஷயம் கேட்க. பாஸ்டர் இங்க பிளஸ் பண்ணும்போது எப்பா நீ நல்லா இருப்ப போப்பான். இவருக்கு என்ன தெரியும்? இவருக்கு நான் போடுற வேதம் இவருக்கு என்ன தெரியும்? சொல்லுங்க ஹல்லேலூயா. அதுதான் மொதல் விஷயம், உங்களை பிசாசு அட்டாக் பண்றது. சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப நான் உங்களை பார்த்து கேள்வி கேட்கிறேன், இந்த பாட்டை ஆபகு எப்படி பாடியிருப்பாரு? அழுதுட்டு பாடியிருப்பாரா, சந்தோஷமா பாடியிருப்பாரா? சும்மா கெஸ் பண்ணி சொல்லுங்களேன். அங்க பாரம், இங்க பாட்டு. பாட்டுனாலே சந்தோஷம் அர்த்தம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆராதனை பாட்டுன்னு சொன்னாலே அங்க சிரிப்பு இருக்கும், அங்க சந்தோஷம் இருக்கும். சொல்லுங்க ஆமேன். அப்ப நான் இப்படி யோசிக்கிறேன், இந்த பாட்டை அத்திமரம் அப்பா கூட நீங்க பாருங்களேன், அப்பா ரொம்ப சந்தோஷமா பாடியிருப்பாங்க இந்த பாட்டை. நீங்க பழைய என்ன வால்யூம் தெரியல இந்த. ஆமா, இந்த பாட்டு நீங்க வீட்டில் போய் கேட்டு பாருங்க. ஆமா, இப்போ நிறைய பேர் பாட்டுருக்காங்க. அது இல்லை, நீங்க ஃபாதர் பாடியிருப்பாங்க பார்த்தீங்களா பழைய கேசட்ல, அது யூடியூப்ல இருக்கு, போய் பாருங்களேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனார், அப்படிதான் பாடியிருப்பாங்க. நம்ம பாடுற மாதிரி அத்திமரம் துளிர் விடாமல் போனார் உயிர், எனக்கு அதான் ரொம்ப பிடிக்கும். உயிர் நண்பன் என். இனிமே அந்த பாட்டு அப்படி பாடினீங்க அவ்வளவுதான். சொல்லுங்க ஆமே. என்னையா? ஆமா, ஒருவேளை ஜோஷ்வாவும் ஜெகன் அப்படி பாடினாங்கன்னா சொல்லுங்க, ஜெயராஜ் சொல்லிட்டு போயிருக்காரு அப்படி பாடக்கூடாது, மாத்து பாட்டை, கை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, அப்பா பாடின மாதிரி நீங்க நல்லா பண்ணல, அந்த தபலாலாம் செம்மையா வந்திருக்கும். அத்திமரம் டக்கு 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 அப்படிதான் வந்திருக்கும் அந்த பாட்டு. சொல்லுங்க ஆமே. ஆமா, ஃபுல்லா தபலா சந்தோஷமா பாடியிருப்பாங்க. நானும் சொல்றேன், ஆபகுக்கு இந்த பாட்டை சந்தோஷமா தான் பாடியிருப்பாரு. கை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாபு. ஹல்லேலூயா. அப்ப எனக்கு எப்படி தோணுதுன்னா, இந்த ட்ரெண்ட்ல 2K கிட்ஸ் இந்த பண்றாங்க பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் ஹே ஹே ஹோ ஹோ, எப்படி ஒரு ரேப் சாங் மாதிரி திராட்சை செடி அப்படிதான் பாடியிருப்பாரு. ஹல்லேலூயா. இது சந்தோஷமா பாட வேண்டிய பாட்டியா? எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? ஒரு முறை கையை தட்டி பாடிடலாமா? நீங்க பாடிட்டு வீட்டுக்கு போங்க, இந்த சந்தோஷத்தின் அபிஷேகத்தை வீட்டில் பார்ப்பீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க ஐயா? காலையில் தான் சொன்னேன், ஆமேன்னு சொல்லிட்டே இருக்கணும். ஆமேன்னு சொல்ல டயர்டாக கூடாது. சொல்லுங்க ஆமேன்னு சொல்லுங்க பாவம். அது உங்களுக்கு புரியுதோ நான் பேசுறது உங்களுக்கு புரியுதோ புரியலையோ, ஒரு ஆமேன்னு சொல்லி விட்டுருங்க, அது அப்படியே பழிச்சிடும். ஆமேன்னு சொல்லுங்க பாவம். பாடுவோமா? சந்தோஷமா பாடுவோமா? நல்லா சிரிச்ச முகமா பாடுவோமா? பக்கத்தில் பார்த்து சிரிங்க பாப்போம். ஏமா என்ன பார்த்து ஏமா சிரிக்கிறீங்க? பக்கத்தில் பார்த்தாலும் சிரிங்க பாப்போம். சூப்பர். பாடுவோமா? அக்னி 1 2 3 4. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும். சூப்பர். அத்திமரம் துளிர், நல்லா கை தட்டணும், கை தட்டி தான் பாடணும். திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள், என் தேவனுக்குள் களி கூறுவே. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவே. ஒலிவ மரம் பலனற்று போனாலும், வயல்களிலே தானியமின்றி போனாலும், ஒலிவ மரம் பலனற்று போனாலும், ஆமென், வயல்களிலே தானியமின்றி போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா சந்தோஷமா என் தேவனுக்குள், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவே. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவே. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்கு களி கூறுவே. மந்தையிலே ஆடுகளின்றி போனாலும், தொழுவத்திலே மாடுகளின்றி போனாலும், மந்தையிலே பாடுங்க பாடுங்க.
தொழுவத்திலே மாடுகளின்றி போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள். நாம் கர்த்தருக்குள் 5 உயிர் நண்பன் வைங்க, உயிர் நண்பன். என் தேவனுக்குள் சேர்ந்து சந்தோஷமா பாடுங்க, சந்தோஷமா சந்தோஷமா பாடுங்க பாடுங்க. உயிர் நண்பன் என்னை சிரிச்சுக்கிட்டே பாடணும், இதுதான் சிரிச்சுக்கிட்டு பாடணும். ஊரெல்லாம் கேஸ் பலூனு சிலிண்டரு இதுதான். உயிர் நண்பன் என்னை விட்டு பிரிந்தா, போடா 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 போடா, என்ன வேணா சொல்றான் இருந்தாலும். திரும்பி சொல்லுங்க பாபு. உயிர் நண்பன் என்னை விட்டு போடா, போயிட்டு போடா, என்ன வேணா சொல்லு, என்ன குறிச்சு என்ன வேணா சொல்லு, சொல்லுங்க சொல்லுங்க. உயிர் நண்பன் சந்தோஷமா சந்தோஷமா பிரிந்தாலும் சிரிச்ச முகத்தோட ஆமென். ஊரெல்லாம் என்னை தூற்றி திரிந்தாலும் கை தட்டி நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள். ஆமாப்பா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். ஜோர கையை தட்டி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு ஒரு ஆமென். ஓகே, சீக்கிரமா எழுந்துங்க, முடிக்க போறேன் 5 நிமிஷம் இருக்கு, முடிக்க போறேன். ஆமென். சந்தோஷமா பாட போறோம் இப்போ. சொல்லுங்க அல்லேலூயா. எப்படி நல்லா சந்தோஷமா பாடி முடிக்க போறோம். ஆமென் சொல்லுங்க பாபு. ஆமா, இன்னைக்கு நான் சொன்ன அந்த கான்செப்ட் இதுதான். நம்புறேன் இல்ல, நம்பிக்கையே நீங்க தான். சொல்லுங்க பாபு. நம்புறேன்ப்பா இல்ல, நம்பிக்கையே நீங்க தான்ப்பா. நம்பிக்கையே நீங்க தான். என் கையை நீங்க தான். உங்க கை என் மேல வரும்போது என் கை உங்க கையா மாறுது. நம்பிக்கையே நீங்க தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இந்த கடைசி ஸ்டான்ஸா பாட போறோம் இப்போ. எப்படி? உயிர் நண்பன் போடா. எப்படி? போடா 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 போயிட்டு போடா. ஆமென். ஊரெல்லாம் சொல்றா 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 சொல்றா, என்ன வேணா சொல்றா. எப்படி? எதா வேணா சொல்றா. அவன் அப்படியா, அவன் இப்படியா, அந்த அக்கா இப்படியா, அந்த அக்கா இப்படியா, ஐயோ அதுவா, என்ன வேணா சொல்றான். சொல்லுங்க ஆமென். இப்ப சிரிச்சதே பாடிட்டு கர்த்தருக்குள் மகிழ்ச்சி, அது வரும்போது நல்லா என்ன செய்ய போறீங்க? இப்போ கையை உயர்த்தி சொல்ல போறேன். எப்படி? நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா. எப்படி? எப்படி? 2 கையை தூக்குங்க பாப்போம். இது யூத் மீட்டிங். இது என்னப்பா? இது யூத் மீட்டிங். சொல்லுங்க ஆமென். எப்படி? நான் அப்படிதான் பாடு இன்னைக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. ஒருவேளை அழுது வந்திருப்பீங்கன்னு சொன்னா நீங்க சிரிச்சிட்டு தான் போறீங்க. கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். பாடுமா? 1 2 3 4. உயிர் நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும் சந்தோஷமா, ஊரெல்லாம் என்னை தூற்றி திரிந்தாலும், உயிர் நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும், ஊரெல்லாம் என்னை தூற்றி திரிந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். பண்ணுங்க பண்ணுங்க. என் தேவனுக்குள் களி கூறுவேன், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். இப்ப கை தட்டி சொல்லுங்க. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். கீபோர்டு வால்யூம். என் தேவனுக்குள் களி கூறுவேன், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும்,
திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலோ, ஜீசஸ். அத்தி மரம் தொழில் விடாமல் போனாலோ, திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலோ, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி சொல்லுமா? கூறுவேன். நெருக்கத்தின் இல்லை சொல்லுங்க பாபம். நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமா ஆசீர்வதிப்பவரே. பாடுங்க பாடுங்க. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோல்ல. சொல்லுங்க, ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோல்ல. ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோல்ல. சொல்லுங்க, ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும். பாடுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், சொல்லுவோம். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், தோல்ல. ஆனா தலைக்கு மேல கையை தட்டி நன்றி ஏசப்பா. எங்களுக்கு ஒண்ணே ஒண்ணு தெரியும், நாங்க இருப்பது உங்க தோல்ல. நாங்க இருக்கிறது உங்க தோல்ல ஆண்டவரே. எனக்கு ஒண்ணு மட்டும் தான் தெரியும், நிறைய தெரியாது. சுற்றி யார் வேணா என்ன சொல்லட்டும், 1000 விஷயம் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம், நீங்க மட்டும்தான் ஆண்டவரே, நீங்க மட்டும்தான் டாடி. அப்படி எல்லா கண்களை மூடி, அப்படி எல்லா கண்களை மூடி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்படி ஆண்டவரை பார்த்து கொஞ்ச நேரம் பேச போறீங்க. இப்போ நீங்கள் பேச போறீங்க, எல்லாம் பேச போறீங்க. அப்படியே கண்களை மூடி, யாரையும் பார்க்காம. கடைசி காசு கொடுங்க. ஹல்லேலூயா. யாரையும் பார்க்காம ஆண்டவரை மட்டும் பார்த்து, ஏசப்பா காசு கொடுப்பா, காசு. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை மட்டும் பார்த்து, வேற எந்த சிந்தனை இல்லாமல். ஒருவேளை நீங்கள் வரும்போது எதை நினச்சிட்டு வந்தீங்களோ, சே இதெல்லாம் மாறினா நல்லா இருக்குமே, என் வாழ்க்கையில் இது ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குது, இந்த விஷயத்தை கடந்தே வர முடியல, பல நாள் ஆகியும் இந்த விஷயத்தை மட்டும் சார்ட் அவுட் பண்ண முடியல, மாற்ற முடியல, என்ன செய்யறதுன்னு சொல்லி கேள்வியோடு வந்திருப்பீங்கன்னு சொல்ல, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுகிறாரு. நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன நடக்க போகுது, எந்த விஷயம் உங்களை பாதிக்க போகுது, அந்த பாதிப்பு எவ்வளோ வீரியமானது, எவ்வளவு கொடுமையானது, அதை குறித்து யோசிக்காம இதன் மத்தியில் ஏசப்பா நீங்கள் எனக்கு என்ன சொல்கிறீங்க ஆண்டவரே, உங்கள் வார்த்தை என்ன சொல்ல போகுது, என்னை முகத்தை பார்த்து, என் முகத்தை பார்த்து, என் குடும்பத்தை பார்த்து, என் பிரச்சனையை பார்த்து, என் சிச்சுவேஷனை பார்த்து, என் சூழ்நிலையை பார்த்து நீங்கள் எனக்கு என்ன உத்தரவு சொல்ல போகிறீங்க ஆண்டவரே, அதை மட்டும் நீங்கள் கேட்க போகிறீங்க. இப்போ அதை மட்டும் கேட்க போகிறீங்க. ஹல்லேலூயா. எல்லாம் கேளுங்க பார்ப்போம். நடக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் மறந்துட்டு, அந்த ப்ராப்ளத்தை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு, இந்த ப்ராப்ளத்தின் மத்தியில், இந்த பிரச்சனையின் மத்தியில் எனக்கு நீங்கள் என்ன உத்தரவு சொல்ல வந்திருக்கிறீங்கப்பா, நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க ஆண்டவரேன்னு சொல்லி அப்படி எல்லாம் மைல்டாக ஆண்டவரை பார்த்து அப்படியே அந்த இதயத்தில் பேச ஆரம்பிங்க. அப்படியே வெளியே ஸ்தோத்திரம் சொல்லிட்டு, வெளியே அப்படியே நன்றியப்பா, இல்லை தேங்க்யூப்பா, ஸ்தோத்திரம் சொல்லிட்டு நீங்கள் உள்ளத்தில் அப்படியே கேட்க ஆரம்பிச்சிடுங்க. நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க ஆண்டவரே, நான் கேட்க ஆசையாக இருக்கிறேன், கேட்க ஆசையாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உங்களை நம்புகிறேன்னு சொல்ல விரும்பலை, என் நம்பிக்கையே நீங்கள் தான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா ஆண்டவரே, மனுஷனை பார்த்து நான் நம்புகிறேன்னு சொன்னால் அவன் எனக்கு என்ன செய்வான்னு தெரியாது. ஆனால் உங்களை பார்த்து என் நம்பிக்கையே நீங்கள் தான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் யார், உங்கள் பவர் என்ன, நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க, உங்களால் என்ன செய்ய முடியுங்கிறத நான் நல்லா அறிஞ்சிருக்கிறேன். அதனால் உங்களையே பார்த்து நான் நம்பிக்கையே, என் நம்பிக்கையே நீங்கள் தான் சொல்கிறேன்ப்பான்னு சொல்லி அப்படி ஆண்டவரோட பேசாமங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஏசையா.
Yeshua. Aha, aha, Yeshua. இப்படி பேசுங்கப்பா ஆண்டவரை பார்த்து. இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க. எங்க நம்பிக்கையே நீங்க தான். அந்த வார்த்தையை மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க. எங்க நம்பிக்கையே நல்ல வாய் திறந்து சொல்லுங்க. எங்க நம்பிக்கையே நீங்க தான். என் நம்பிக்கையே நீங்க தான். என் நம்பிக்கையே நீங்க தான். என் நம்பிக்கையே நீங்க தான். சொல்லிக்கிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்க சொல்ல 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 தடைகளை உடைக்கிற ஆண்டவர் களத்தில் இறங்கி வருகிறார். உங்க வாழ்க்கை என்கிற களத்துக்குள்ள தடைகளை உடைக்கிற ஆண்டவர் இன்னைக்கு ஆண்டவர் ஸ்பெஷலா, ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், உங்களுக்காய் யுத்தம் செய்கிற ஆண்டவர், உங்களுக்காய் வழக்காடுகிற ஆண்டவர், உங்களுக்காய் நிற்க போகிற உங்க சார்பில் உங்களுக்கு சப்போர்ட்டா நிற்க போகிற ஆண்டவர் இறங்கி உங்க வாழ்க்கைக்குள்ள அவர் அப்படியே மெதுவா அசைவாடி கொண்டே இருக்கிறார். அவர் அசைவாடி கொண்டே இருக்கிறார். நீங்க இங்கிருந்து துதிச்சு கொண்டே இருக்கும் போது எங்கெல்லாம் தடை இருக்கோ அங்கெல்லாம் கர்த்தர் அசைவாடி கொண்டே இருக்கிறார். அப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. நல்லா வெக்கப்படாதீங்க. நல்ல கையை உயர்த்தி சொல்லிக்கிட்டே இருங்க. எங்க நம்பிக்கையே, நீங்க சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, எங்க நம்பிக்கையே நீங்க தான். காசு கொடுப்பா, எங்க நம்பிக்கையே நீங்க தான், எங்க நம்பிக்கையே நீங்க தான். சொல்லிக்கிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. தேங்க்யூ அப்பா. யாரையும் பார்க்காதீங்க, இது உங்க நேரம். யாரையும் பார்க்காதீங்க, யாரையும் பார்க்காதீங்க. நீங்க சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, என் நம்பிக்கையே நீங்க. இந்த வார்த்தைக்கு நல்ல பவர்ஃபுல் உண்டு, பவர் உண்டு. ஓ such a powerful word it is. Thank you. நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. நம்பிக்கையே, 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 நம்பிக்கையே நீங்க தான். கடவுள் தெளிவா இன்னைக்கு ஆள் அசைவாடி கொண்டிருக்கிறார். அப்பா வழியா, பயசப்பா வழியா நம்பிக்கை குறித்து பேசின ஆண்டவர் இன்னைக்கு என் வழியா அதே வார்த்தை தான் சொல்றாரு. அப்படி இது உண்மைன்னு சொன்னா நிச்சயமா உங்களுக்காய் அவர் களத்துல இறங்கி வர போகிறதும் உண்மை. இது உண்மைன்னு சொன்னா, இங்கே நடக்கிறது உண்மைன்னு சொன்னா, நிச்சயமா உங்களுக்காய் அவர் யுத்தத்தை செய்ய போறதும் உண்மை. உங்களுக்காய் அவர் களத்துல இறங்கி உங்களுக்காய் அவர் பேச போறது உண்மை. ஆமென், ஆமென். நீங்க பேச போறது இல்ல, உங்க நாவிலிருந்து அவர் பேச போறது உண்மை. உங்களுக்காய் அவர் நிற்க போறது உண்மை. யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாய் வந்த எல்லா சத்துருக்கள் இருந்து அவர் விடுவித்தது உண்மைன்னு சொன்னா, இன்னைக்கு உங்களுக்காய் அவர் விடுவிக்க போறது, உங்களுக்காய் அவர் நிற்க போறது உண்மை. சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. என் நம்பிக்கையே நீங்க தான். ஆமா, 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 ஆமா. சொல்லிக்கிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே முடிக்க போறேன். சொல்லிக்கிட்டே இருங்க. என் நம்பிக்கையே நீங்க தான், என் நம்பிக்கையே நீங்க தான், என் நம்பிக்கை நீங்க தான். நீங்க சொல்ற வேர்டு ஆண்டவருடைய காதுல விழுது கொண்டே இருக்கிறது. என் நம்பிக்கையே நீங்க தான். இத்தனை முறை, இத்தனை வருஷமா, இத்தனை மாசமா, இத்தனை நாளா யாரையோ பார்த்து நம்புறேன்னு சொன்ன காலம் போகி இப்ப ஆண்டவரை பார்த்து, நம்மளை உருவாக்கின, நம்மளை பெற்றெடுத்த, நம்மளை பெத்த அந்த ஏசபாவை பார்த்து, அவரை பார்த்து, எங்க நம்பிக்கையே நீங்க தான் டாடி, எங்க நம்பிக்கையே நீங்க தான்ப்பா, எங்க நம்பிக்கையே நீங்க தான் பான்னு சொல்லி நீங்க சொல்ற வார்த்தை அப்பாவுடைய காதுல விழுது கொண்டே இருக்கிறது. நான் உணர்றேன். உங்க வாய்க்கு நேரா அப்பாவுடைய காது இருக்கு. உங்க வாய்க்கு நேரா இப்போ அப்பாவுடைய காது இருக்கு. நீங்க சொல்ல 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 அவர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஏசப்பா கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. சொல்லுங்க, சொல்லுங்க. அவருக்கு கேட்கிற மாதிரி, என் நம்பிக்கையே நீங்க தான் டாடி, என் நம்பிக்கையே நீங்க தான்ப்பா, என் நம்பிக்கையே நீங்க தான்ப்பா. ஓ, நான் போய் கொண்டிருக்கிற சிச்சுவேஷன் மரண இருள் கவி கொண்டிருக்கிறது. ஒரு மரண பயம் என்னை ஆட்கொண்டிருக்கிறது. இந்த சிச்சுவேஷன்ல நான் உங்களை பார்த்து சொல்றேன், என் நம்பிக்கையே நீங்க தாண்டவரு, என் நம்பிக்கையே நீங்க தாண்டவரு. கையை வைத்து சொல்லுங்கப்பா. நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். ரெண்டு கையை உயர்த்தி, என் நம்பிக்கையே நீங்கதான். நீங்க சொல்லுங்க. நான் நம்புவேன், இன்னும் வண்டர்ஃபுல். என் நம்பிக்கையே நீங்கதான். உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது. உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. உங்க அழகான முகம் யாரையும் பார்க்காம, எஸ் வண்டர்ஃபுல். உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்து. கையை விரிச்சு ஆண்டவரை பார்த்து, நம்புவேன், இன்னும்
என் நம்பிக்கையே நீ. அப்பா நான் நம்புவேன் இன்னும் என் நம்பிக்கையே. இன்னும் ஒரு வாட்டி சத்தம் போட்டு சொல்லுங்க, சத்தம் போட்டு சொல்லுங்க. நான் நம்புவேன் இன்னும் நம்புவேன் என் நம்பிக்கையே. என் நம்பிக்கையே நீங்க. ஒரு 2 முறை 3 முறை நீங்க யாரையும் பார்க்காம நான் நம்புவேன் இன்னும் நம்புவேன் நம்பிக்கையே. என் நம்பிக்கையே. சத்தமா சத்தமா சொல்லுங்க. நம்புவேன் நம்புவேன். யாரையும் பார்க்காம 2 கையை விரிச்சு நான் நம்புவேன் இன்னும் நம்புவேன் என் நம்பிக்கையே நீங்கதான். நான் நம்புவேன் இன்னும் நம்புவேன் என் நம்பிக்கையே நீங்கதான்.